இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பண்ண போறோம்னாக்கா UGTRB இருக்கக்கூடிய லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த UGTRB வந்து லீனியர் அல்ஜிப்ரா தனி யூனிட்டா கிடையாது. பட் லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் ஆக்சுவலா இருக்கு. எப்படின்னாக்கா யூனிட் 1லயும் யூனிட் 5லயும் அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா யூனிட் 1ல பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி. ஸோ அந்த அல்ஜிப்ரால வந்து பேசிக் அல்ஜிப்ரா இருக்கு அண்ட் லீனியர், தட்ஸ் மேட்ரிசஸ் அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். ஸோ மேட்ரிசஸ் அல்ஜிப்ரான்றது அது ஒன் ஆஃப் த டாபிக் ஃப்ரம் த லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் தான். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ரைட்டுங்களா? நம்பர் தியரி அண்ட் ட்ரிகனாமெட்ரி. ஸோ இதுதான் யூனிட் 1ல இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ அந்த யூனிட் 1ல பர்டிகுலராக நம்ம என்ன இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னாக்கா மேட்ரிசஸ் அல்ஜிப்ரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ த ரிமைனிங் டாபிக்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா எதில் இருக்குனாக்கா உங்களோட யூனிட் 5ல அல்ஜிப்ரால வந்து வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஐடியாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த மேட்ரிசஸ் அல்ஜிப்ரா கான்செப்ட். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்னா என்னன்னு சொல்ல போறேன். ரேங்க் ஆஃப் த ஒரு மேட்ரிசஸ் கொடுத்தா எப்படி நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா? அடுத்தது டிட்டர்மெண்ட் ஆஃப் த மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிசஸ் கொடுத்தா அது டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும். நேச்சுரலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னு. நான் இங்க என்ன சொல்ல போறேன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட் நம்ம நான் சொல்ல போறேன். ஸோ அந்த டிட்டர்மெண்ட்ல என்னென்ன மாதிரி எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரேங்க்குக்கும் டிட்டர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து செகண்ட் டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தேர்ட் டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஒரு மேட்ரிசஸ்க்கு ட்ரேஸ்னா என்ன, ஸோ எந்தெந்த மாதிரி மேட்ரிசஸ் ட்ரேஸ் கண்டுபிடிக்க முடியும், அதோட கான்செப்ட்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் ரொம்ப முக்கியமானது, தட்ஸ் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கூட கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆக்சுவலி நம்ம ஒரு டாபிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்கோட ரிலேஷன்ஸ் என்ன இருக்கு, ஸோ அதோடைய ஐடியாஸ் என்னென்ன இருக்குன்றதை தான் நம்ம பண்ண போறோம். ரைட்டுங்களா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் செகண்ட் டாபிக்கோட ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த ரிலேஷன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம். அண்ட் செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு அது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க. UGTRB எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஃபண்டமெண்டலான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை ஒரு சில மேட்ரிக்ஸ் பர்டிகுலர் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது, ரேங்க் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ பார்த்தோன்னே சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க ஏற்கனவே படிச்சு அதுல வந்து 11th and 12th நீங்க படிச்சது தான். மேக்ஸிமம் ஃபார் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் என்ன சொல்ல போறேன்னா நீங்க 11th and 12th படிச்சது தான். அண்ட் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஜில நல்லா படிச்சு ஸ்கோர் பண்ண சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது 4 தான் மெயினான டாபிக். ஸோ இந்த 4 டெஃபினிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த 4 டெஃபினிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு போய் நம்ம எதில் அப்ளை பண்ண போறோம்னா சம் மேட்ரிசஸ் நான் டிஃபைன் பண்ண போறேன். கொஞ்சம் மேட்ரிசஸ், ஸோ ஒரு சில மேட்ரிசஸ் டிஃபைன் பண்ண போறேன். இது 4 டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டு அப்புறம் சம் மேட்ரிசஸ். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, அந்த மேட்ரிசஸ்ல ஐகன் வேல்யூ நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா, டிட்டர்மெண்ட் நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா, ரேங்க் ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமினேஷன்ஸ்ல பொறுத்து நீங்க சிலபஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அதுல கொஸ்டின்ஸ் எங்க இருந்து இருக்குனாக்கா அதோட ஐகன் வேல்யூ சுத்தி கேட்பாங்க, அதோட டிட்டர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம டேரக்டா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் போக முடியாது. இது ஐடியாஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இல்ல கொண்டு போய் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எந்த மாதிரி ஐகன் வேல்யூஸ் இருக்குன்றத நம்ம ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? சோ என்னென்ன மேட்ரிசஸ் டிஃபைன் பண்ண போறோம்னா சிமெட்ரிக் மேட்ரிசஸ் நான் டிஃபைன் பண்ண போறோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் நான் டிஃபைன் பண்ணேன். திஸ் இஸ் தி டெஃபினிஷன்ஸ், அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்னா என்ன, ஸோ இது சிமிலரா இதெல்லாம் ஆர்ல டிஃபைன் பண்ணுவாங்க. இதுக்கு சிமிலரா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எது டிஃபைன் பண்ணுவாங்கன்னாக்கா ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்ல இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதெல்லாம் பேசிக் ஃப்ரம் தட் ஆர், அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்க சிலபஸ் ஆக்சுவலா கொடுத்தாங்க. இந்த 3 மேட்ரிக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேட்ரிக்ஸஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். பட் இதை தாண்டி ஒரு சில மேட்ரிக்ஸஸ் இருக்கு, அதுவும் தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா அது டிஃபைன் பண்ணல சிலபஸ்ல பர்டிகுலரா கொடுக்கலன்றதுக்காக நம்ம படிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே அவங்க என்னன்னா ஒரு சின்ன சின்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தது ஐகன் வேல்யூஸும் கொடுத்ததுனால நில்போர்டன் மேட்ரிக்ஸ் ஒரு ஐகன் வேல்யூ அவங்க கேட்கலாம். தே ஹேவ் சாய்ஸஸ். ஸோ சம் மோர் மேட்ரிக்ஸஸ் இங்க இன்னும் ஒரு சம் மேட்ரிக்ஸஸ் நில்போர்டன்னா என்ன, ஐடம்போர்டன்னா என்ன, இன்வலன்ட்ரி மேட்ரிக்ஸஸ் என்ன, சம் மோர் மேட்ரிக்ஸஸ் ஒரு 4-5 மேட்ரிக்ஸ் நான் டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட எய்ம். நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க், டிட்டர்மின், ட்ரேஸ், ஐகன் வேல்யூ, இந்த டெஃபினிஷன்ஸ் அண்ட் இதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 4 என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் அண்ட் மேட்ரிக்ஸஸ் டிஃபைன் பண்ணணும். மேட்ரிக்ஸஸ் டிஃபைன் பண்ணி அதுல இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஐகன் வேல்யூஸ் என்ன நம்மளால சொல்ல முடியுமா, அந்த மாதிரியோட கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க நான் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லும் போதே சொல்றேன், உங்க எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ட்ரிவியலா தான் இருக்கும், ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸஸ் கேட்கலாம், இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டலாக தான் இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம புரிஞ்சக்கூடிய சப்ஜெக்ட் கூட. ஏன்னா நம்ம 11th ஸ்டார்டிங் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது எதாவது படிப்போம்னாக்கா மேட்ரிக்ஸஸ் அல்ஜிப்ரா தான் நம்ம படிச்சிருப்போம், அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஜாலியாக படிக்கலாம். வாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்க சேட் பாக்ஸஸ், நீங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த செக்ஷன் we will discuss it. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ்னா என்ன அப்படின்னு, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் முக்கியமாக நம்ம டெஃபினிஷன்ஸ் படிக்கும் போது நல்லா ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்னு கிடையாது, எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அந்த டெஃபினேஷனை கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா டெஃபினேஷன்றது என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தியரிலேருந்து எல்லாமே உருவாகுது. ஸோ அப்போ அந்த டெஃபினேஷன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். சரி, எல்லாத்தோட ப்ரூஃபும் தியரத்தையும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அந்த டெஃபினேஷனோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லுது அண்ட் தியரம் அண்ட் லெமாஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ண தேவை, அதோட ப்ரூஃப்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ண தேவை. ஆனா அந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி அந்த லெமாவோட ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், அந்த ஹைபாத்தீசிஸ்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் வில் பி பாசிபிள். ஸோ ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எப்பேற்பட்ட ப்ராப்ளம் எவ்வளவு ட்ரிக்கே கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் மோர் 99% ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்க UGTRB உங்களுக்கு ட்ரிக்கெல்லாம் இருக்காது, டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அதனால புரிஞ்சு படிக்க தேவைன்னு கேட்டா கண்டிப்பா புரிஞ்சுதான் படிக்கணும். ரீசன் ஏன்னா உங்களுக்கு இங்க 10 யூனிட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? 10 யூனிட் இருக்கு. ஸோ 10 யூனிட்னா கிட்டத்தட்ட நீங்க யூஜில படிச்ச ஒரு 10 பேப்பர் கிட்ட நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 10 சிலபஸ் நம்ம படிக்கிறது யூஜுவல். அப்ப 1 இயரை படிக்க வேண்டியது ஒரு 3 மணி நேரத்துல நம்ம அட்டன் பண்ண போறோம்னாக்கா அப்ப அதை கொஞ்சமாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான். டெஃபினட்டா நம்ம யூஜி படிக்கும் போது நிறைய தியரம்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம படிப்போம். பட் இங்க நமக்கு தேவைப்படாது. பட் அது தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா தேவைப்படும். அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது நம்மளுக்கு கம்பல்சரியா தேவைப்படும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்க போறதுனால பெட்டர் என்னன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ்னா என்ன டெஃபினேஷன் சொல்றேன். 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிசஸ் இருக்குனாக்கா அது மேட்ரிசஸ் நார்மலா தெரியும். நம்ம பேஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 2 விதமான மேட்ரிசஸ் இருக்கு. ஒன்று ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ் சொல்லுவோம், இன்னொன்று ஸ்கொயர் மேட்ரிசஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிசஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சதுதான். ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தட்ஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நாட் ஈக்குவலா இருந்தால் தட்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷன் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே ஃபைன் பண்ணலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு ஃபைன் பண்ணலாம், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ்க்கும் ஃபைன் பண்ணலாம். 2 மேட்ரிக்ஸஸ்க்குமே we can find the rank of the matrices. அப்போ இந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நத்திங் பட் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். அது ரோ வெக்டாரா இருக்கலாம், இல்ல காலம் வெக்டாரா இருக்கலாம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன, இண்டிபெண்டன்ட் வெக்டார் அண்ட் டிபெண்டன்ட் வெக்டார்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் ரோ வெக்டார் ஆர் காலம் வெக்டார் எதுல வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் டெஃபினேஷன். ஸோ இங்க இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இண்டிபெண்டன்ட் தெரிஞ்சிருக்குன்னா டிபெண்டன்ட் தெரியாது ஈஸி. ஸோ ஒரு என்ன லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா என்னன்னாக்கா
இப்போ ரெண்டு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு வெக்டார் v1 அண்ட் v2 ரெண்டு வெக்டார் இருக்கு. ஸோ இந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட்னாக்கா ஒன்றும் இல்லை, தேர் இஸ் ஒரு வெக்டார், நம்மளால ஒரு வெக்டார் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம ஒரு யூ கேன் ஃபைண்ட் சம் வெக்டார், சம் ஆல்ஃபான்னு ஒரு வெக்டார், நான் ஜீரோ வெக்டாரை ஃபைண்ட் பண்ணணும். சச் தட் இந்த v1 வந்து ஆல்ஃபா டைம்ஸ் v2ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். இல்லைனா அந்த மாதிரி ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபானால கண்டுபிடிக்கவே முடியலனாக்கா தட்ஸ் லீனியர் டிபெண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க, 1 2 2 and 4 இருக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்க ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து இந்த v1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ வெக்டார் எடுத்துக்க, இந்த v2ன்றது செகண்ட் ரோ வெக்டார். இப்ப இந்த v1 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு v2 கிடைக்குதான்னு பாருங்க, இல்ல v2 ஏதாவது உங்களால மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு v1 உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. v1 நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணா we got it v2. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ v1 v2 டிபெண்டன்ட். இல்லனா நீங்க v1 வச்சிட்டு v2 மூலமா எழுத முடியும்னாக்கா 1/2 டைம்ஸ் v2 எழுதினா we got v1 also. ஓகேங்களா, சோ இந்த லீனியர்லி டிபெண்டன்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப எத்தனை இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்கானோ அதுதான் என்னோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ். இங்க பாத்துட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் தான் இருக்கான், இன்னொருத்தர் என்ன டிபெண்டன்டா இருக்கான். ஸோ அப்ப இங்க என்ன ரேங்க் கம்மியாகுது. ஸோ இங்க ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ்ன்றதுனா 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கண்டுபிடிச்சு போறது ஆக்சுவலி டேக் டைம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரோ எக்லான் ஃபார்ம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா, கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்திட்டு அதுல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு, இல்ல அதுல எத்தனை நான் இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியான வழி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அந்த ரோ எக்லான் ஃபார்ம் போறாங்கன்னாக்கா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 1 2 0 3. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஆல்பா எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணணும், 1 2 மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கணும், 0 3 கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பா நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கான்னு பாருங்க. ஆல்பான்றது ஒரு நான் ஜீரோ நம்பர். சோ இந்த இடத்துல எந்த ஒரு நான் ஜீரோ நம்பர் எடுத்தாலும் இங்க ஒரு ஆல்பான்றது ஒரு நான் ஜீரோ நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்பா நீங்க யாரை வேணா எடுத்துக்கங்க, 1ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் என்னதான் கிடைக்கும், ஒரு ஆல்பா தான் கிடைக்கும். ரைட்டுங்களா, சோ ஆல்பான்றது ஒரு நான் ஜீரோ. பட் எனக்கு என்ன வேணும், இது ரெண்டு சேம்னா எனக்கு 0 வேணும், பட் ஆல்பா இஸ் நாட் ஜீரோ, தட்ஸ் a contradiction. சோ அப்ப ஒரு கொடுத்திருக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இண்டிபெண்டன்ஸ் சொல்லும் போது ஈஸியா இருக்கு. சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னாக்கா ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அப்புறம் they trying to say the rank of the matrices. சோ எப்படின்னாக்கா that's a row echelon form சொல்லுவாங்க. ரோ எக்லான் ஃபார்ம்ன்றது ஒன்றும் கிடையாது, கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நான் சேஞ்ச் பண்றேன். எதுக்கு சேஞ்ச் பண்ணா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்றேன். ரைட்டுங்களா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் இந்த யூன்றது ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ். ஓகேங்களா, ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ். இந்த யூல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை கன்சிடர் பண்ணுங்க, தட்ஸ் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், இங்கேயுமே ஆக்சுவலா நான் ஜீரோ ரோஸ் சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் தான் சொல்லணும். ஓகே ஃபைன், எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க, தட்ஸ் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் யூவும் will be சேம். ஸோ ரேங்க்ன்றது தான் ஆர் டினோட் பண்றேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் வேணா நம்ம போடலாம். இப்ப 1 2 3 4. இப்ப இந்த மேட்ரிக்ஸஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆல்பால மல்டிப்ளை டிபெண்டன்ட் சொல்றது ஈஸி. ஆக்சுவலா டிபெண்டன்ட்னா ஒரு ஆல்பால மல்டிப்ளை பண்ணும், டைரக்ட் ஆல்பா மல்டிப்ளை பண்ணா எனக்கு இங்க செகண்ட் ரோல கூடிய வேல்யூ எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஆல்பா we can find them. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நீங்க இங்க ஒரு ஆல்பா மல்டிப்ளை பண்ணா ஆல்பா ஈக்குவல் டு 3 ன்னு போனா 1 டைம்ஸ் ஆல்பா ஈக்குவல் டு 3 அண்ட் 2 டைம்ஸ் ஆல்பா ஈக்குவல் டு 4. சோ இது ரெண்டு காமனான ஒரு ஆல்பா கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸஸ் ஓகே கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். இதுவே 3x3 மேட்ரிக்ஸஸ் போனா கஷ்டம், இன்னும் 4x4 மேட்ரிக்ஸஸ் போனா ரொம்ப கஷ்டம். சோ பெட்டர் என்னன்னாக்கா நம்ம இந்த எபோ தியரத்தை யூஸ் பண்றதா ஈஸியான வழி. சோ அப்ப இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ்ன்றது சோ இது இந்த டயகனல் கீழ இருக்க என்ட்ரிஸஸ் வந்து எனக்கு 0 வேணும். ஓகேங்களா, இந்த என்ட்ரி எனக்கு இருக்க கூடாது. அப்ப R1 நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, R1 அப்படியே போட்டுருக்கீங்க. ஓகேங்களா, R2 இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோ ஈக்குவலன்ட், இதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன், அதான் ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப நான் R2 எனக்கு என்ன வேணும், இந்த பிளேஸ்ல எனக்கு 0 வேணும், இந்த பிளேஸ்ல எனக்கு என்ன வேணும், 0 கம்பல்சரியா வேணும். அப்ப R2 நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், R2 R2 ஓகேங்களா மைனஸ் 3R1 பண்ணா எனக்கு என்ன ஆயிடும். ஸோ இது வந்து 3 4 இருக்கு, R1 நான் -3 மல்டிப்ளை பண்றேன், -3 மல்டிப்ளை -3
and minus 6 கிடைச்சிருப்பான். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 0, இங்கே -2 ஆகிடும். ஸோ 0 and -2. தட்ஸ் இட். இப்போ இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கான்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு ரோ, ஓகேங்களா? இந்த ரோ வந்து ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ தான். ஏன்னா ஒரு இடத்துல தான் ஜீரோ இருக்கு. ஜீரோ ரோ இன் த சென்ஸ் என்டையர் ரோலையுமே எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். பட் இங்கே அப்படி 0 கிடையாது. ஒரு இடத்துல யூ கெட் த நான் ஜீரோ ரோ, ஓகேங்களா? இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த தேர்வை புரிஞ்சுக்கிங்க. கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸஸ்க்கும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ரேங்க் சேமா இருக்கும். அப்ப கொடுத்துருக்க ஒரு மேட்ரிக்ஸை நான் ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டா இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட ரேங்க் சேம். அப்ப இந்த மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எத்தனை இருக்கு? 2 நான் ஜீரோ இருக்கு. தென் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 2, ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வி கேன் ஃபைண்ட் தம். இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிசஸ் நான் போட்டு கேட்டேன். சரி, நிறைய ப்ராப்ளம் ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு போதும். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? நான் ஒன் மோர் ப்ராப்ளம் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் போட்டு காட்டேன். 1 2 3 ஒரு மேட்ரிசஸ் எடுத்துக்குவோம். அண்ட் 1 3 2 2 4 2, ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிசஸ்க்கு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடினா பண்ணோம் பாருங்க. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். அந்த லீன் இண்டிபெண்டன்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் கம்பேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் கம்பேர் பண்ணணும், செகண்ட் தேர்ட். ஸோ இந்த மாதிரி தேர் ஹேவ் திஸ் மெனி காம்பினேஷன்ஸ் வில் பி தேர். அப்போ நம்ம என்ன பெட்டரா பண்ணலாம்னாக்கா இந்த ரோ எக்லார் ஃபார்ம் போகிறது தான் ஈஸியான வழி. ஸோ அந்த ரோ எக்லார் ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு என்ன சொல்லுது? கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணும். எனக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் இஸ் நத்திங் பட் டயகனல் கீழே இருக்க எல்லா என்ட்ரிஸும் 0 ஆகணும். ஸோ நம்மளுக்கு எந்தெந்த என்ட்ரிலாம் 0 ஆகணும்? இந்த பிளேசஸ்ல எனக்கு 0 வேணும், இந்த பிளேஸ்ல 0 வேணும், அப்புறம் வந்து எனக்கு இந்த பிளேஸ்ல 0 வேணும், ஓகேங்களா? ஸோ இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கக்கூடிய இந்த 2 என்ட்ரி 0 ஆக்குங்க, ஓகேங்களா? தென் த செகண்ட் ஸ்டெப்ல இந்த என்ட்ரிக்கு போங்க. இந்த தேர்ட் பிளேசஸ்ல இது 0 ஆக்க ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே இப்படிதான் மூவ் ஆகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் ரோ அப்படி எழுதிங்க. செகண்ட் ரோ நம்ம சேஞ்ச் பண்ணும், ரைட்டுங்களா? செகண்ட் ரோட எனக்கு இந்த பிளேஸ்ல 0 ஆகணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா R2 R1 கம்பேர் பண்ணிக்கிறேன். R2 நான் என்ன பண்ணேன்? 0 ஆயிடும் டைரக்டா. ஜஸ்ட் we can put the minus, it be 0. so minus R1 போட்டுங்க. 0 3 minus 2 1 2 minus 3 is -1, ரைட்டுங்களா? and R3 நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? R3 minus. ஸோ எனக்கு இந்த இடத்துல 0 வேணும். ஸோ இந்த இடத்துல 0, இப்போ இங்கே நான் -2 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். -2 R1 பண்ணிங்கன்னா ஆகிடும் 0. ஸோ -2 மல்டிப்ளை இங்கே மல்டிப்ளை பண்ணால் -4 கிடச்சிருப்பான். ஸோ இங்கே ஒரு 4 இருக்கு, we get a 0, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா -6, ஸோ -4. இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம 0 கிடைச்சிச்சு. அப்படி கிடைக்கலனாக்கா அடுத்த ப்ராசஸ் நம்ம கிடைச்சிடும், ஓகேங்களா? பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம 0 கிடைச்சிச்சு. இப்போ பாருங்க இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய எத்தனை நான் ஜீரோ இருக்கு? இது ஒரு நான் ஜீரோ ரோ, ஓகேங்களா? இதுவும் ஒரு நான் ஜீரோ ரோ. பாருங்க ஒரு இடத்துல நான் ஜீரோ இருந்தாலும் தட்ஸ் a நான் ஜீரோ ரோ. எல்லா அந்த ரோல் இருக்க எல்லா என்ட்ரியும் 0 இருந்தா மட்டும்தான் we can say the 0 rows, ஓகேங்களா? இது ஒரு நான் ஜீரோ ரோ. அப்ப இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல ரேங்க் ஆஃப் ஏ நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. then rank of A is nothing but 3, ஓகேங்களா? so number of non zero rows, that's it. So one more example, the final example for rank. For example, இப்படி எடுத்துக்கலாம். 1 1 1 2 2 2 3 3 3. இப்போ இந்த matrices rank again the same process. Every time you can just move on for the upper triangle matrices idea. So இப்போ நம்ம upper triangle matrices பண்ணா கிடைக்கும். First row நம்ம எதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. Second row நம்ம என்ன பண்ணணும்? R2. So R2 minus 2R1. R2 minus 2R1. So நம்மளுக்கு என்ன ஆயிடும்? The zeros ஆயிடும். இங்கே 0, இங்கே 0. And R3 we need in these places also 0 and these places also we need 0. So அப்ப அந்த பிளேசஸ்லயும் 0 க்கு ட்ரை பண்றேன். R1 ஓட கம்பேர் பண்ணா we can just 3 times R1, then we get a 0 0 0. இங்க எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த क्वेश्चनல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு. So இந்த matricesல they have only one non-zero row. remaining ரெண்டு row எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. எல்லா என்ட்ரிஸ்லயுமே zeros இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் இங்க நான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன்.
சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கணும் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு. ஸோ இங்க எனக்கு எத்தனை நான் ஜீரோ இருக்குன்னா ஜஸ்ட் ஃபார் த ஒன்லி ஒன் நான் ஜீரோ ரோ த ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 1. தட்ஸ் இட். ஓகேங்களா? திஸ் இஸ் an ஐடியா ஃபார் த கொஸ்டின். ஸோ இது ஒரு மேட்ரிசஸ் கொடுத்தா எப்படி நம்மளால ரேங்க் கண்டுபிடிக்க முடியுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா இந்த ரேங்கோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரேங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் ஜஸ்ட் கெஸ் இட். இப்போ ஒரு மேட்ரிசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இஃப் ஏன்றது ஒரு 2x3 மேட்ரிசஸ் ஓகேங்களா, தென் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 4 இருக்க பாசிபிள் இருக்கா? இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கேன் யூ ஃபைண்ட் தம்? ஒரு 3x3 மேட்ரிசஸ் இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா. ஒரு 3x3 மேட்ரிசஸ் இருக்கு. நீங்க உங்களால ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா such that the rank of A equal to 4? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் true or false ன்னு ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 1 மினிட் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் such that rank of A equal to 4. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல if there is a matrix ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் இருக்கு, then the rank of A is 4. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா if ஏன்றது ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, தென் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. ஸோ இப்போ உங்க கையில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சரி கொஸ்டின்ஸ் இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒன்லைன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு இந்த ரேங்க் 4 உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை 2x3 மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் 4 கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்றது இங்கே ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் தான், இதோட ரேங்க் வந்து எனக்கு 3 கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஜஸ்ட் நீங்க கொஸ்டின் திங்க் பண்ணி பாருங்க. இதுல எது ட்ரூவா இருக்கும், எது ஃபால்ஸா இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னாக்கா நீங்க ஜஸ்ட் 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க திங்க் பண்ணி பாருங்க எது ட்ரூவா இருக்கும் எது ஃபால்ஸா இருக்கும் ஓகேங்களா. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்றேன். ஜஸ்ட் யூ கேன் வெரிஃபை வித் தட் ஓகேங்களா. ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 4 இருக்காது. இதுவும் ட்ரூ, இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட்மே ஃபால்ஸ் தான். என்ன ரீசன் பார்த்துடலாங்களா? ஸோ இப்போ இங்க மேட்ரிசஸ் கொடுத்தது 3x3 மேட்ரிசஸ் கொடுத்துட்டான். ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்க போகுது, மொத்தம் எத்தனை என்ட்ரிசஸ் இருக்கும்? மொத்தம் 3 ரோ இருக்கு, 3 ரோசஸ் இருக்கும், 3 காலம் இருக்கும் ரைட்டுங்களா. என் டெஃபினேஷன் என்ன கொடுத்துரு, ஒன்னு நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் சொல்லணும். தட்ஸ் அ டெஃபினேஷன். ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அந்த சேஞ்ச் பண்ண அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ்க்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. இதுதான் என்னோட டெஃபினேஷன் ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த 2 டெஃபினேஷனுமே நீங்க நம்ம மைண்ட்ல வச்சுக்கீங்க. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இதுல மேக்ஸிமம் எவ்வளவு இருக்க முடியும்? இங்க இருக்கிறதே ஒரு வெக்டார், ஒரு ரோ வெக்டார், செகண்ட் ரோ வெக்டார் அண்ட் 3 ரோ வெக்டார். மொத்தமே 3 ரோ வெக்டார்ஸ் தான் இருக்கு. அப்ப லீனியர் இண்டிபெண்டன்ட் வச்சாலும் சரி ரைட்டுங்களா, இல்ல நான் ஜீரோ ரோஸ் வச்சாலும் சரி, நீங்க ஒரு நான் ஜீரோ ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் எல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு இதுல மேக்ஸிமம் எத்தனை நான் ஜீரோ ரோ தான் இருக்க முடியும்? அதிகபட்சமாவே 3 ரோ தான் இருக்க முடியும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா? சிமிலர் சேம் ஆர்குமெண்ட் இங்கேயுமே. ஸோ 2x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா நான் ரோ வச்சு பார்த்தேனாக்கா மேக்ஸிமம் எனக்கு 2 ரோ தான் எனக்கு போக முடியும். இல்ல நான் காலம் வச்சு பார்க்கறேன்னா மேக்ஸிமம் 3 தான் போக முடியும். அப்ப இதுவும் ஃபால்ஸா? இப்ப இந்த தேர்ட் ஸ்டேட் பண்ணுவாங்க சார், நான் ரோ வச்சு பார்த்தா 2 தான் இருக்கு, ஆனா காலம் வச்சு பார்த்தா வந்து எனக்கு 3 இருக்கு. இல்லை நீங்க இப்படி கூட வச்சு கொஸ்டின் 3x2 கூட வச்சுக்கீங்க ஓகேங்களா. 3x2னா எனக்கு இப்படி இருக்கும், இப்படி இருப்பா என்னோட மேட்ரிக்ஸ் சம்திங். நீங்க ஸ்டார் நான் போட்டுருக்கேன், நீங்க என்ன என்ட்ரிஸ் சொல்லணும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸஸ் ஓகேங்களா. இப்போ நான் ரோ வச்சு பார்க்கறேன், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் எனக்கு 3 இருக்கா பாசிபிள் இருக்கு. டெஃபினேஷன் ஸ்டார்டிங் சொல்லும் போது சொல்லிட்டேன், இந்த ரோ வச்சு மட்டும் இல்ல காலம் வச்சும் கூட அதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தான் டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம தெரியும். நாட் ஓன்லி ரோ, இங்க வந்து நம்ம காலம் வச்சு கூட நான் சொன்னேன், பட் இந்த இடத்துல நான் எழுதுனேன் ரைட்டுங்களா. ஸோ டெஃபினேஷன் நம்மளுக்கு என்னன்னா ரோ வச்சு நம்ம பார்க்கலாம், தட் மீன் காலம் வச்சுமே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்க 2மே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். 2தோட ரேங்க் டெஃபினெட்லி மஸ்ட் பி ட்ரூ. ஸோ நீங்க ரோ வச்சு பார்த்தாலும் வரக்கூடிய ரேங்க்கும் காலம் வச்சு பார்த்தாலும் ரேங்க் மஸ்ட் பி சேம். அப்ப இங்க ரோக்கு வச்சு பார்த்தோம்னா the maximum move on for 3. ஆனா நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் காலம் எவ்வளவுதான் இருக்கு? மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம் வெக்டார். காலம் வெக்டார் மூலமா எத்தனை லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்க சான்சஸ் இருக்கு? மேக்ஸிமமாவே எனக்கு இண்டிபெண்டன்டா 2 மேக்ஸிமம் இருக்கலாம், ஆனா 3 இருக்க சான்சஸ் இருக்கா? there is no possible ஓகேங்களா. சோ
இந்த மூணு சாய்ஸஸ்மே எனக்கு பாசிபிள் கிடையாது. முக்கியமா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் புரியுங்க. இந்த 2x3 அப்ப 2x3 கொடுத்தாலும் சரி 3x2 கிடைச்சாலும் சரி ஸோ எனக்கு மேக்ஸிமம் நம்பரே எனக்கு வர சான்சஸ் இல்லை. அப்ப ஜென்ரலா ஒரு லெம்மா எப்படி டிஃபைன் பண்றாங்கனாக்கா இஃப் ஏன்றது ஒரு n cross m matrices ஒரு m cross n it doesn't matter notation நீங்க எதை எடுத்துக்கங்க p cross r p cross r எடுத்துக்கங்க p cross q எடுத்துக்கங்க anything you can take it then rank of a is less than or equal to minimum of n comma m இத தாண்டாது. இப்ப பாருங்க இந்த 2 cross 3 matrices எடுத்தனாக்கா so minimum of 2 comma 3 2 வந்திருப்பான். So 2 இருக்கலாம் இல்ல 2 விட கம்மியா இருக்கலாம். இங்க கூட less than or equal to நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப 3 இருக்க there is no choices. இது என்ன ரீசன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் காலம் வெக்டர் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோ வெக்டர் ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? ரெண்டு மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கணும். சோ இங்க நான் ரோ வெக்டர் வச்சு பார்த்தா மேக்ஸிமம் 3 வரைக்கும் போலாம். ஆனா காலம் வெக்டர் வச்சு பார்த்தா மேக்ஸிமம் 2 தான் போக முடியும். ஆனா we know that நீங்க ரோ வெக்டர் வச்சு நீங்க பார்த்தாலும் சரி rank of ரோ வச்சு பார்த்தாலும் சரி இல்ல rank of காலம் வெக்டர்ஸ் மூலமா நீங்க பார்த்தாலும் சரி it must be same. சோ அதனால எனக்கு இது 2 தாண்டாது based on the column. சோ இதுவே நான் 2 cross 3 போட்டா 2 ரோ வச்சு 2 தாண்டாது. சோ அப்ப எனக்கு எதுல இருக்குனா மினிமம் நம்பர் தான் எனக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. So you can choose the minimum. That's also is not necessary. We can say that which is less than or equal to only தான் இந்த தேர்வோட ஸ்டேட்மென்ட். நம்ம இந்த தேர்வோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்ளத்தை வச்சு கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க முட்டையை மனப்பாடம் பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா மறந்துடும். ஸோ ப்ராப்ளம் மூலமா பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க. இந்த நான் ப்ரூஃப் சொல்ல கிடையாது. நம்ம இது வந்து யூஜில படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா இது ப்ரூஃப் சேர்த்து நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரூஃப் எழுதினாதான் அங்கே ஒரு 5 மார்க் 10 மார்க் நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? பட் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லைங்க, ஸ்டேட்மெண்ட் போதும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணாம ஸோ அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம் மூலயமாவோ இல்லை டெஃபினேஷன்ஸ் மூலயமாவோ நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மறக்காது, எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுடைய ஐடியா. அண்ட் ஒரே ஒரு லெம்மா மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது இப்போதைக்கு போதும். நான் டிட்டர்மெண்ட் சொல்லும் போது ரேங்கையும் டிட்டர்மெண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு 1 by 1 சொல்ல போறேன். ரேங்க் வி டன் வித் தட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் த ரேங்க் பார்த்துட்டீங்கன்னாக்கா போத் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா டிட்டர்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ டிட்டர்மெண்ட் வந்து ரொம்ப குருஷியலா எதுக்கு மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்னாக்கா ஸ்கொயர் மேட்ரிசஸ் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். நான் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வி கான்ட் ஃபைண்ட் தட். ஓகேங்களா? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க நேச்சுரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அந்த டெஃபினேஷன் 2 cross 2 மேட்ரிசஸ் கொடுத்தா இப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க மைனஸ் இது. நான் ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துறேன். நிறைய பேர் வந்து ஸ்கூல் 11th 12th நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சப்போஸ் ஸ்கூல்ல ரொம்ப லோயர் கிளாஸஸ் நீங்க எடுத்து ஒரு 7th and 8th போய் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்க ரீகால் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் சப்போஸ் A11 A12 A21 A22 இது மேட்ரிக்ஸ் ஜெனரல் நோட்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏனாக்கா நீங்க வந்து மாடுலஸ் நோட்டேஷன் வச்சு போகாது. மாடுலஸ் ஆஃப் ஏலாம் சொல்லக்கூடாதுங்க. நோட்டேஷன்ஸ் வந்து நீங்க இப்படியே டிஃபைன் பண்ணிருப்பீங்க. ரைட்டுங்களா? இது வந்து மாடுலஸ்லாம் கிடையாது. நீங்க மாடுலஸ் சொல்லக்கூடாது. இது வந்து நீங்க சொல்ல பழகும் போது எப்படி பழகுங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தான் நோட்டேஷன். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்னாக்கா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பண்ணணும் மைனஸ் இந்த ப்ராடக்ட். ஸோ A11 A22 மைனஸ் A12 A21. ஸோ இது வந்து எந்த ஒரு இதுதான் டெஃபினேஷன் இவ்வளவுதான். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ஜஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் த டிட்டர்மெண்ட் லைக் தட். 1 2 3 4 கொடுக்குறாங்கனாக்கா ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து 4 minus 6 is nothing but -2. ஸோ இது 2 cross 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்டோட ப்ராசஸ். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா A B C some A1 A2 A3 and B1 B2 B3 சம்திங். நீங்க என்ன நோட்டேஷன் ஜெனரல் நோட்டேஷன் எடுத்துங்க. ஸோ இதுக்கு நீங்க டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து நீங்க எங்க வேணா ஃபைண்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் எழுத போறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கரஸ்பாண்ட் இது ரெண்டும் ஜஸ்ட் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணி இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் என்னது A2 minus B3 minus A3 minus B2.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், செகண்ட் ரோலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் தான் தட்ஸ் அவர் சாய்ஸஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனாக்கா A2 B3 மைனஸ் A3 B2. ஸோ அடுத்த நான் இங்கே வந்து பிளஸ் மைனஸ் இப்படி வரும், அடுத்ததுனா மைனஸ். ஸோ செகண்ட் என்ட்ரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த அது கரஸ்பாண்டிங்காக இருக்க ரோவும் அது கரஸ்பாண்டிங் இருக்க காலம் நம்மளுக்கு வராது. ஸோ ரிமைனிங் என்ட்ரிஸஸ்க்கு ஜஸ்ட் டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? பிஏ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா A1 B3 மைனஸ் A3 B1. ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம சிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ சிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா கரஸ்பாண்டிங் காலம் கரஸ்பாண்டிங் ரோ மிஸ் பண்ணிடுங்க, விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் இருக்கக்கூடிய சப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் பாருங்க. ஸோ C டைம்ஸ் A1 B2 மைனஸ் A2 B1. ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்க சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு டிட்டர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 2x2 மேட்ரிசஸ் கொடுத்தாலும் 3x3 மேட்ரிசஸ் கொடுத்தாலும் we can find the determinant like in this way. இப்போ எக்ஸாமினேஷன் வந்து இந்த மாதிரி சின்னதா ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுட்டு நம்ம இதை உள்ளார பண்ணோம்னாக்கா தட் மோஸ்ட் ஈஸி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதோட கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோவா இருந்தால் எப்படி இருக்கும், டிட்டர்மெண்ட் ஜீரோன்னு எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிட்டர்மெண்ட் நம்ம ஃபைன் பண்றோம் பார்த்தீங்களா? இப்படி ஃபைன் பண்ணும்போது சப்போஸ் அந்த டிட்டர்மெண்ட் வந்து எனக்கு வந்து நான் ஜீரோவா இருக்கு, ஓகேங்களா? அந்த டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோ இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து சம் நேம் சொல்லலாம். எந்த மாதிரி நேம்னாக்கா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்லை இன்வெர்டபிள் சொல்லலாம். இட்ஸ் லைக் தட். ஸோ டிட்டர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மேட்ரிக்ஸஸோட டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோவா இருக்குன்னா தென் அந்த மேட்ரிக்ஸஸ் பேர் அந்த மேட்ரிக்ஸ் நேம் நம்ம கால் பண்ணலாம். எந்த மாதிரினாக்கா இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா ஏன்றது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஏன்றது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். இல்லைன்னா ஏன்றதுக்கு ஒரு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்னது ஆக்சுவலா 1 by determinant of A into adjoint of A. ஸோ இந்த ஏ இன்வெர்ஸ் உங்களுக்கு எப்போ எக்ஸிட் ஆகும்? இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோ இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸிட் ஆகும். அதுதான் சொல்றாங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிட் சொல்லலாம். ஓகேங்களா? இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணுத்தோட மேக்ஸிமம் நாட் சிங்கிள் அண்ட் இன்வெர்டபிள் யூஸ் பண்ணும். அப்போ டிட்டர்மெண்ட் ஜீரோ இருக்குன்னா அப்போ அதோட டெஃபினேஷன் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு ஜீரோ இருக்குன்னா அதோட டெஃபினேஷன் இருக்க போது ஏன்றது மேட்ரிக்ஸ் நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான். ஓகேங்களா? இன்வெர்டபிள்னா டிட்டர்மெண்ட் நான் ஜீரோனாக்கா இன்வெர்டபிள். சப்போஸ் டிட்டர்மெண்ட் ஜீரோனா கேன் சே தி சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படி இல்லைனாக்கா நான் சொல்றேனாக்கா ஏ வந்து இஸ் அ நான் இன்வெர்டபிள். ஸோ இந்த நேம்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோதான் இருக்கும். டிட்டர்மெண்ட் நான் ஜீரோனா அந்த மேட்ரிக்ஸஸ் பற்றி உங்களால சொல்ல முடியும். இன்வெர்டபிள் சொல்ல முடியுமா, இல்லை நான் இன்வெர்டபிள் சொல்ல முடியுமா, இல்லை நான் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ டிட்டர்மெண்ட் ஜஸ்ட் ஜீரோ இருந்தா நான் ஜீரோ இருந்தா நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஜீரோ நான் ஜீரோ வச்சு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோட ரிலேஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ டக்கு நம்ம அதோட ரிலேஷன் சொல்றேன், இன்னும் ஈஸியா இருக்கும். ரேங்க்குக்கும் டிட்டர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ரேங்க் அண்ட் டிட்டர்மெண்ட் எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் லெமா தான் அது. அந்த லெமாவை வந்து நம்ம ஜஸ்ட் இதாவே புரிஞ்சுக்கலாம். ரிலேஷன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து ஓகேங்களா, உங்களோட டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நான் ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த மேட்ரிக்ஸஸ் வந்து இன்வெர்டபிளா இருக்கு. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோ இருக்குன்னா தென் நம்ம ரேங்கை பத்தி டைரக்டாவே சொல்லலாம். நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கவே தேவை. சப்போஸ் உங்க கையில டிட்டர்மெண்ட் நான் ஜீரோ தெரிஞ்சிருச்சு, ஏன்றது இங்க வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம எதை நம்ம ரிலேட் பண்ண போறோம்னாக்கா டிட்டர்மெண்ட்டும் ரேங்க் ரிலேட் பண்ண போறோம். ஸோ டிட்டர்மெண்ட் நம்ம எதுல மட்டும் தான் பேச முடியும்னாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் மட்டும் தான் பேச முடியும். ஸோ அதனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உள்ள மேட்ரிக்ஸஸ்க்கு ஸ்கொயர் ரேங்க் வந்து பட் போத் ஆஃப் திங்ஸ், ஈவன் த ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். பட் இங்க நம்ம எடுக்கக்கூடியதுன்னா ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோ இருக்குன்னா நம்ம கண்ணை முடிவு சொல்லிடலாம் ரேங்க். நீங்க ரேங்க் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க.
கண்ண மூடி டைரக்டா சொல்லிடலாம். என்னன்னா அந்த மேட்ரிசஸோட ஆர்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 2 3 4 நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு நான் ஜீரோ நம்பர் தானே. 4 - 6 4 - 6 ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2. ஸோ இது வந்து ஒரு நான் ஜீரோ நம்பர். ஸோ இது ஒரு நான் ஜீரோ நம்பரா இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஏனா இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸுங்க? How many rows will be there? 2 rows and 2 columns. A என்றது 2 cross 2 matrix. அப்ப rank of A என்றது என்னன்னா 2. டைரக்டா ஃபைண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ இருக்கோ அந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு n. ஸோ இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப சிங்குலர் இங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்பதான் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இங்க சொல்லியிருந்தோம் எபோவ் ப்ராப்பர்ட்டியில டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ நான் சிங்குலர். அப்ப எந்தெந்த இடத்துல நான் சிங்குலர் இல்ல இன்வெர்டிபிள் கொடுக்குறாங்கன்னா நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம்? ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இருக்குன்னா உங்களால் ரேங்கை பத்தி என்ன சொல்ல முடியும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா நம்ம ரேங்க் ஈக்குவல் டு n சொல்ல முடியாது, பட் லெஸ் தென் n சொல்லணும். ஓகேங்களா? கண்டிப்பா அந்த ஃபுல் ஆர்டர் இருக்காது, ஆர்டரை விட கம்மியாக தான் இருப்பான். கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரை விட அந்த கம்மியாக தான் இருப்பான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ரேங்க்குக்கும் ரிலேஷன் இருக்கக்கூடிய ரேங்க்குக்கும் டிட்டர்மினன்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் இது. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். கொஸ்டின்ஸை நிறைய ஐடியாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிட்டர்மினன்ட்ல சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸஸ். ஸோ டிட்டர்மினன்ட்னா இது பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது டிட்டர்மினன்ட்ல வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸஸ் இருக்குனாக்கா ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸஸ் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்கா அதோட சைன் சேஞ்ச் ஆகும். ரெண்டு ஒரு மேட்ரிக்ஸஸ் இருக்குன்னா ரோவோ இல்லை காலம் எதை வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ். ஓகேங்களா? எந்த ரெண்டு ரோவையோ இல்லைன்னா காலமையோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்கா ஆர் இன்டர்சேஞ்ச் then determinant of A sign will be changes. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நமக்கு தெரியும். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். இது என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸஸ். ஸோ ஒன்னை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் சப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா நீ மல்டிப்ளை பண்ண ஒன்று மீதி எல்லா இடத்துலையுமே எனக்கு 0. ஸோ இந்த இது வந்து நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை நம்மளால பார்த்தோன்னே சொல்ல முடியும். சப்போஸ் உங்க கையில இப்படி ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துன்னு வச்சுங்களேன், 0 0 1 0 1 0 1 0 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. கவனிங்க, ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு ஒரு சைன் மல்டிப்ளை பண்ணா போதும். ரைட்டுங்களா? இப்போ இந்த R1ஐயும் R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். R1 இருக்க பிளேஸ்ல R3 கொண்டு போறேன், R3 இருக்க பிளேஸ்ல R1 இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1 R3 R1 பிளேசஸ்ல, R2 நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஏன் அப்படி பண்றேன்னா எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸஸ் வர மாதிரி நான் பண்றேன். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இப்படி ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணா நான் என்ன பண்ணா போதும், ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா போதும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணா போதும், ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தெரியும், தட்ஸ் நத்திங் பட் 1. அப்ப என்னோட ஆன்சர் என்ன? -1. ஓகேங்களா? இது 3 x 3 மேட்ரிக்ஸ் சார். இது நான் டைரக்டாக கூட கண்டுபிடிச்சு போயிடுவேன் சார். இதுல என்ன சார் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4 x 4 மேட்ரிக்ஸ் போகும்போது உங்களோட அட்வான்டேஜ், இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா 4 x 4 மேட்ரிக்ஸ் நம்ம டைரக்டா சால்வ் பண்ற டெஃபினேஷன் படி நம்ம சால்வ் பண்ணா டேக் டைம். ஆனா இந்த ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். நான் ஒரு 5 x 5 மேட்ரிக்ஸை கூட எடுத்துக்கிறேன். 0 நான் 4 x 4 சொன்னேன், நான் அதை விட இன்னும் கூட பெருசா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க எப்படி வேணாலும் எழுதிங்க, 0 0 1 0 1 0 0 0 0 0 0 0 0 1 0 0 0 1 1 0 0. இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுத்துக்கிட்டாக்கா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ இந்த சப் மேட்ரிசஸோட கண்டுபிடிக்கும். அடுத்து இந்த சப் மேட்ரிக்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்க பை டெஃபினேஷன் படி போனீங்கன்னா அப்ப இந்த கொஸ்டின் வந்து இந்த ஐடியாஸ்ல யூஸ் பண்ணுங்க. எனக்கு நல்லா புரிஞ்சுக்கேன். ஐடென்டி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் டயகனல் மட்டும் 1, மீது எல்லா இடத்துலையும் ஜீரோஸ். அப்போ அந்த டயகனல் மட்டும் 1ன்றது எப்படி கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் இடத்துல எனக்கு இந்த 1 வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் யார் இன்டர்சேஞ்ச் பண்றேன் பாருங்க, R1ஐயும் R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ரைட்டுங்களா? R1ஐயும் R3 இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி நான் யாரை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் நான் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன்னாக்கா அடுத்தது பட் ஸோ வேற எங்க என்ன பண்ணலாம்? அதே மாதிரி R5யும் R4 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. சாரி, யா ஓகே. இப்போ இதை ஒண்டி ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு பாருங்களேன். 1 0 0 0 0 0 ரைட்டுங்களா? ஸோ நான் செகண்ட் ஒன்று இது நான் இன்னும் மாத்தலை. அடுத்து நான் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வேற எதுவும் சேஞ்ச் பண்ணல. நான் மீதி எல்லாமே நான் அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம ஒரு டைம் எழுத தேவை, நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இது ஈஸியா பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் எப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். டயகனல்ல மட்டும் தான் எனக்கு 1 இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு 1 கொண்டு, அது எங்க இருக்கு பாருங்க, R3 இருக்கு. அப்ப R3யும் R2 ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன இருக்கும் போது இந்த இடத்துல 1 வர போறான், இங்க ஜீரோஸ், இந்த இடத்துல 1. ஓகேங்களா? அடுத்தது R3யும் R5 இன்டர்சேஞ்ச் வேணும். எனக்கு அடுத்து இந்த இடத்துல தான் 1 வேணும். அந்த இது வந்து இங்க இருக்கு. அப்ப R3யும் R5யும் ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணாத போது இங்க 0, இந்த இடத்துல உங்களுக்கு 0, இந்த இடத்துல 1, இங்க 0, இந்த இடத்துல 1 இருக்கு. அப்போ ஃபைனல் நம்ம யாரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இவன் ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னாக்கா R4ம் R5யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்க போறோம்? ஸோ இங்க 0, இங்க 1, 0, இங்க 1. இப்போ எனக்கு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இதோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 1 எனக்கு தெரியும். இப்போ எத்தனை டைம் சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அத்தனை மைனஸ் நான் மல்டிப்ளை பண்ணிக்கும். இங்க ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோமா? அப்போ ஒரு மைனஸ். இந்த இடத்துல ஒரு டைம் மொத்தம் எத்தனை டைம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்? 4 டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்போ 4 டைம் நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சைன் சேஞ்ச் ஆகுன்றது இதுதான் மீனிங். அப்போ பேலன்ஸ் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் 1. ஸோ 4 மைனஸஸ் இருக்கனால இட் கம்ஸ் ஃப்ரம் தட் 1. தட்ஸ் இட். ஸோ நம்ம எத்தனை டைம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதை நம்ம கேல்குலேட் பண்ணாவே போதும். அந்த ஹோல் இது நம்ம எழுத தேவையில்லை. ஓகேங்களா? பட் நம்ம டைரக்டா சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? 2 ரோஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா இல்லை காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நடக்குன்றது தான் ஐடியா. சரி, நான் ரொம்ப ஃபண்டமெண்டல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம டைம் ஃபுல் ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கிங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிங்க, நீங்க ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் மேட்ரிக்ஸஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் என்ன டிட்டர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து டிட்டர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸஸ் பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸஸ் எல்லாமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸஸ் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க ஒரு ப்ராப்ளம் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி மறக்காது. நம்ம மனப்பாடம் பண்ண தேவை அவசியம் கிடையாது. அதனால நான் ப்ராப்ளம் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, if ஏன்றது ஒரு n cross n மேட்ரிக்ஸ் and b-ன்றது ஒரு n cross n மேட்ரிக்ஸ் have the same order. ரெண்டுமே n cross n மேட்ரிக்ஸ், ரெண்டு சேம் ஆர்டர்னு அர்த்தம். then determinant of AB, இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா, இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா determinant of A into determinant of B ன்னு எழுதலாம். ஸோ இது ரொம்ப 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 நல்ல ப்ராப்பர்ட்டி. நிறைய டைம் யூஸ் பண்ண போறோம். கேர்ஃபுல்லா பார்த்துங்க. determinant of A B எப்படி எழுதலாம்னாக்கா determinant of A into determinant of B ன்னு எழுதலாம். ஓகே, இது ஈக்குவல்ங்க. ஓகே, அதுவே ஒன் மோர் திங் என்னன்னாக்கா A ன்றது ஒரு n cross n மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? then determinant of KA, K ன்றது ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ஸ்கேலர். ஓகேங்களா? K ன்றது இல்ல நீங்க ஒரு ஆல்ஃபான்னு கூட எடுத்துக்கங்க, ஒரு ஸ்கேலர். ஸோ இது எனக்கு யாருனாக்கா இந்த மேட்ரிக்ஸஸோட ஆல்ஃபா பவர் n determinant of A, ஆல்ஃபா பவர் n determinant of A. இந்த ஆல்ஃபாவை வெளியே எடுத்துட்டு இந்த பவர்ல என்ன இருக்கு, இந்த மேட்ரிக்ஸஸோட ஆர்டர் வரும். ஆல்ஃபா பவர் n into determinant of A. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். நீங்க போக போக இது என்ன நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? determinant of AB equal to. ஸோ அடுத்தது இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இது என்ன மாதிரி நடக்குதுனாக்கா ஆக்சுவலாக நீங்க இப்போ ரியல் அனாலிசிஸோட கான்செப்ட் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ரியல் அனாலிசிஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக கண்டினியூஸ் மேப். அப்போ கண்டினியூஸ் மேப் பண்ணோட நீங்கள் நார்மலாக கண்டினியூஸோ இல்லை லிமிட்டோ எதை பார்த்தாலுமே என்ன பண்ணணும்னா அல்ஜிபிரிக் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று பார்ப்போம். அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ்னாக்கா எஃப் கண்டினியூஸ், ஜி கண்டினியூஸ்னா எஃப் பிளஸ் ஜி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா,
f into g continuous function ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் வரும். அதே தான் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ டிட்டர்மெண்ட் மேம் டிஃபைன் பண்ண உடனே டிட்டர்மெண்ட்ல வந்து இந்த பேசிக்கா நடக்கும். அந்த அடிஷன்ஸ் பண்ணா டிட்டர்மெண்ட் நடக்குமா, ப்ராடக்ட் பண்ணா டிட்டர்மெண்ட் எப்படி நடக்கும், ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணா டிட்டர்மெண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி அடிஷன் பண்ணா என்ன நடக்குனாக்கா ரெண்டும் சேமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு கவுண்டர் எக்ஸாம்ல யோசிச்சு நீங்க திங்க் பண்ணி எனக்கு சேர் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ல கூட யோசிங்க. ஒரு 2x2 மேட்ரிக்ஸஸ் கூட யோசிங்க. இன் ஜெனரலாவே இது ட்ரூ கிடையாது. ட்ரூனா எல்லா இடத்துலயும் நடக்கணுங்க. ஒரு சில மேட்ரிக்ஸஸ் தான் ட்ரூ கிடையாது. இப்போ நான் சொல்ல போற ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் வேலிட். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் a plus b வந்து is not equal to determinant of a, அந்த மாதிரி matrices will be available. Determinant of a plus determinant of b. நீங்க ஜீரோ மேட்ரிசஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்தா இந்த ப்ராப்பர்ட்டி நடக்கும். நான் எப்படி நீங்க எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணணும்னாக்கா நீங்க ரெண்டு மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கணும். இது தேர் எக்ஸிஸ்ட் ரைட்டுங்களா? நீங்க ரெண்டு மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கணும் such that எந்த மாதிரி நடக்கணும்னாக்கா determinant of a plus b not equal determinant of a plus determinant of b என்ற மாதிரி கண்டுபிடிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேங்களா? இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து any upper triangular matrix or lower triangular matrix. அந்த மாதிரி triangular matrix வச்சுக்கலாங்களா? எந்த ஒரு upper triangular matrix எடுத்தாலும் சரி lower triangular matrix எடுத்தாலும் அதான் நான் triangle just general triangular matrix சொல்றேன். ஸோ எனி triangular matrix எடுத்துட்டீங்கன்னா அதோட டிட்டர்மெண்ட் யாருனாக்கா then determinant of is product of diagonal entries. Product of diagonal entries. So புரியுதான்னு பாருங்க. எந்த ஒரு triangle in the sense either upper triangle or lower triangle doesn't matter. So upper triangle matrix lower triangle matrix இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு எழுதலாம் டிட்டர்மெண்ட். ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணி அது என்னன்னு எழுதுறீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? எப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 1 2 3 0 5 6 0 0 5 இப்படி இருக்குனாக்கா இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் கேட்குறாங்கனாக்கா நீங்கள் நார்மலாக 1 இன்ட்டு பில்லியனுக்கு மல்டிப்ளை பண்ணலாம் தேவை. டேரெக்டாக இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர். ஸோ இங்கே டயகனல் என்ட்ரிஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அது ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 இன்ட்டு 5 இன்ட்டு 5 தட்ஸ் நத்திங் பட் 25. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் லோயர் மேட்ரிக்ஸஸ் எந்த ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் எடுத்தாலும் சரி. ஸோ ஒரு 2 5 6 0 0 4 2 சாரி 0 0 2 2. So இது ஒரு lower triangular matrix. இந்த I have mentioned any triangular matrix. அப்படின்னா lower triangle எடுத்தாலும் சரி upper triangle எடுத்தாலும் சரி. So இப்போ இதோட determinant of A நம்மளுக்கு யாருனாக்கா is nothing but product of the diagonal entries. நான் just product பண்ணிக்கிட்டா போதும். So 2 into 4 into 2. So 8 and 16. ஓகேங்களா? இந்த definition இந்த ப்ராப்பர்ட்டி புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கேட்கும் போது ஏதாவது டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறதே ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் இருக்குன்னாக்கா நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ண வேண்டியதான். அதில் நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூ பண்ண தேவையில்ல. நம்ம டேரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் அ 5th ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு பெட்டராக தெரிஞ்சிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். திஸ் இஸ் அ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ 6th ப்ராப்பர்ட்டி. நம்ம ஏற்கனவே ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் அதாவது ரோ எக்லான் ஃபார்ம்னா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன? கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸஸ் வச்சு நம்ம ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் அ ரோ எக்லான் ஃபார்ம். ரைட்டுங்களா? இங்க நம்ம பார்த்துடணும். கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸஸ் வச்சு நம்ம we can find the upper triangular matrix. ஸோ இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டும் சேமா இருக்குங்க. தட்ஸ் a மெயின் திங். இங்க கூட நீங்க கவனிங்களேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிங்களேன். டேரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 4 minus 6 is nothing but -2. இது வந்து நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் பாருங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ். வேறு எதுவுமே கிடையாது. ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -2. ஸோ ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டும் ரோ எக்லான் ஃபார்ம் மூலமா கண்டுபிடிச்ச அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஏதோ ரோ எக்லான் ஃபார்ம் மூலமா கண்டுபிடிச்ச அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க இதுக்குமே நீங்க ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் you will get from the determinant it must. இப்போ நான் இங்க சால்வ் பண்ணாமே சொல்லிடுவேன். டிட்டர்மெண்ட் வந்து -4 தான் கிடைக்கும்.
ஏன்னா இந்த ரோ எக்லான் ஃபார்மோட மேட்ரிக்ஸோட டயகனல் யார் இருக்குன்னா 1 into 1 into -4. இதை ப்ராடக்ட் பண்ணா -4. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்து பாருங்க, இதுக்கு உங்களுக்கு -4 தான் கிடைக்கும். ஏன்னா ரோ எக்லான் ஃபார்ம் மூலமா கிடைக்கக்கூடிய அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் தட் மஸ்ட் பி சேம். ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. if இதுமே எனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஜெனரல் தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to determinant of U. So determinant of U ன்றது ஞாபகம் வச்சுங்க, is upper triangular matrix from the row echelon form, where the U ன்றது there is an upper triangular matrix from the row echelon form. So row echelon form கரெக்டா பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட இதுவும் நம்மளுக்கு சேம் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேட்ரிக்ஸஸ் எடுத்துங்க. ஒரு வேரியபிள் மேட்ரிக்ஸஸ் 1 x x ஸ்கொயர் 1 y y ஸ்கொயர் 1 z ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு நீங்க ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் தட். நீங்க ரோ எக்லான் ஃபார்ம் நீங்க நார்மலா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணேன்னு கேட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் E. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், 1 வச்சுக்கோ, இங்கே ப்ராடக்ட் பண்ணுவோம், x வச்சுட்டு இங்கே ப்ராடக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே பாலினாமியல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பாலினாமியல் ப்ராசஸ் நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்ணி ஒரு கரெக்ட் ஃபார்ம் கொண்டு வந்து ஸ்டெக் டைம் பெட்டர் இந்த கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னன்னாக்கா, ஸோ கொடுத்துருக்க முதல்ல அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் ரோ நம்ம என்ன பண்ணலாம், R2 minus R1 பண்ணலாமா? பண்ணாலும் கிடையாது 0 y minus x y square minus x square. அதே மாதிரி R3 minus R1 பண்ணினோம்னா கிடைக்க போது 0 z minus x z square minus x square. இப்போ இந்த செகண்ட் ரோல இந்த y square minus x square எப்படி எழுதிக்கலாம், y minus x into y plus x. இங்கேயுமே எப்படி எழுதிக்கலாம், z minus x into z plus x. அப்ப செகண்ட் ரோல இருந்து நான் யாரை காமனா வெளிய எடுக்கலாம்னு பாருங்க, 1 x square 0 y minus x வெளிய எடுத்துக்கலாங்களா? வெளிய எடுத்தா கிடைக்கும் 1 y plus x. அதே மாதிரி தேர்ட் ரோல இருந்து z minus x காமனா வெளிய எடுக்கலாமா? 0 1 z plus x. இப்போ அகைன் நீங்க கம்பேர் பண்ணுங்க. சோ வெளிய நமக்கு யார் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கானா, y minus x z minus x. So 1 x square 0. நான் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இது we need 0 மேட்ரிக்ஸஸ். ரைட்டுங்களா? அப்பதான் நமக்கு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸஸ் ஆகும். So 1 y plus x. So third row என்ன பண்ணலாம், third row we can change from that R3 minus R2. So 0 0 z minus y. இப்போ இது ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். இதை நீங்க ஜஸ்ட் டிட்டர்மின் கண்டுபிடிச்சா z minus y. இங்க வெளிய எனக்கு யார் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கானா y minus x z minus x. இல்ல நீங்க இத கூட வெளிய எடுத்துங்க. லாஸ்ட் ரோல இருந்து z minus y வெளிய எடுத்துங்க. வெளிய எடுத்துட்டா 1 x ஸ்கொயர் 0 1 y plus x 0 0 1. இது ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட் என்னன்னா ஜஸ்ட் டயகனல் தான் மல்டிப்ளை பண்ணி 1 மல்டிப்ளை பண்ணி இருக்கு. சோ இட் கம்ஸ் 1. சோ வெளிய இருக்கக்கூடிய நம்பர் யாருதுன்னா y minus x z minus x z minus y. அவ்வளவுதாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 12th கிளாஸ்ல தான் இருக்கு, எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் 12th கிளாஸ்ல தான் சால்வ் பண்றேன். ஈவன் இதே ப்ராப்ளத்துல அவங்க வந்து சிஎஸ்ஆர் நம்ம இருக்கிறதுலே உங்களுக்கு இப்ப நீங்க வந்து எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் எதுக்குனாக்கா UGTRB ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க டீச் பண்ண எழுதுறீங்க. இதுக்கப்புறம் PGTRB ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க காலேஜஸ் போனோம்னாக்கா TN செட் எக்ஸாமினேஷன் இருக்கு, சிஎஸ்ஆர் இருக்கு. ஸோ அந்த சிஎஸ்ஆர்ல இவ்வளவுதான் கேட்பாங்க, இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஸோ சால்விங் ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி சிஎஸ்ஆர்ல சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் சால்விங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ் வந்து அப்பர் கிளாஸஸ் எல்லாமே ஒரே கொஸ்டின்ஸ் தான். எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த கொஸ்டின் ஈவன் தான் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் புக்லையுமே அவைலபிள் தான். இந்த சேம் கொஸ்டின் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்லையுமே இருக்கு. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. ஒரு நான் சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டிஸஸ்க்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி அதை கரஸ்பாண்டிங்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ப்ராப்பர்ட்டி அதை கரஸ்பாண்டிங்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து
அந்த இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் நான் டெஃபினேஷன் ஏ இன்வெர்ஸ் நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஏ இன்வெர்ஸோட டெஃபினேஷன் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். அந்த டெஃபினேஷனை பார்த்துட்டு அப்புறம் நான் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிசஸ் நான் போறேன். ஓகேங்களா? சரி, the first அது ஒன்ஸ் நம்ம ட்ரேஸ் ஐகன் வேல்யூ சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வேகமா போயிடுது. சிமெட்ரிக்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது ஒரு சின்ன சின்ன லைன் ஒரு டெஃபினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னாக்கா ஜஸ்ட் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா தான். ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும்? ஏ இன்வெர்ஸ்ன்றது ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா 1 determinant of A adjoint of A. இது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஏ வந்து இஸ் இன்வெர்ச்சபிள் ஆர் இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆர் இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னாக்கா இன்வெர்ச்சபிள் இஃப் ஏபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா நடக்கணும். இது நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா பிஏ இஸ் ஆல்சோ ஐடென்டிட்டி. இதுக்கு என்ன மீனிங்? ஏபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன மீனிங்? ஏக்கு பி இன்வெர்ஸ், பி ஈக்குவல் டு பிக்கு ஏ இன்வெர்ஸ், அவ்வளவுதானே? ஸோ இந்த ஏக்கும் பிக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலா ஏ இஸ் அன் இன்வெர்ஸ் ஆஃப் பி, பி இஸ் அன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. அப்ப இது மூலமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? ஏவும் இன்வெர்ட்டபிள் தான், பி இன்வெர்ட்டபிள் தான் நம்ம சொல்ல முடியுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த டெஃபினேஷன் என்ன சொல்ல வருதுனாக்கா ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஐடென்டிட்டின்னு கிடைச்சிச்சுனா நீங்க ஏபி ஈக்குவல் டு பி ஏதாவது ஒரு ஃபார்ம் எடுத்துங்க. ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, ஒன்னு புரிஞ்சுக்கிங்க. நீங்க நோட்டேஷன் ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அகைன் ஏபிலாம் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டி கிடைச்சால், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டி கிடைத்தால் we can say that that's one is invertible, one is inverse of others. One is inverse of other னா inverse கிடைச்சதுன்னா என்ன மீனிங்? இன்வெர்ட்டபிள் அர்த்தம். இன்வெர்ட்டபிள் என்ன சொல்லலாம்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். நான் சிங்குலர் என்ன சொல்லலாம்? இப்ப டிட்டர்மினன்ட் நான் ஜீரோன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஜஸ்ட் நான் ரீகால் பண்றேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோ நம்ம சொல்லலாம். ரேங்கை பத்தி, ரேங்க்குக்கும் டிட்டர்மினன்ட் நமக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஃபுல் ரேங்க்னு சொல்லலாம். ஸோ ஒரே இதுதான், அது நம்ம சைக்கிள் ஃபார்ம்ல ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இன்வெர்ட்டபிளா என்ன அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும், இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ இந்த பேசிக் அந்த சைக்கிள் ஃபார்மேட் நம்ம புரிஞ்சிட்டாவே போதும், எக்ஸாமினேஷன் பி ஈஸி. ஓகேங்களா? ஸோ நோட்டேஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் அப்படி கேட்கணும்னு வச்சுங்களேன். இஃப் a square minus 2ba equal to identity. ஓகேங்களா? ba equal to ஐடென்டி வச்சுங்க, நான் நோ இஷ்யூ இல்லை. இப்படி இருக்கு என்னோட கொஸ்டின். தென் ஓகேங்களா, தென் ஆப்ஷன்ஸ் வந்து a is invertible, b is invertible, ஆப்ஷன் C வந்து a is not invertible. ஓகேங்களா? அண்ட் டி ஆப்ஷன் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் சொன்னா சொல்லிடுறேன். இஃப் ஏன்றது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ஸோ இதுல இருந்து நம்ம எந்த ஆப்ஷன் பிக் பண்ண முடியும் நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒன் செகண்ட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி சேட் பாக்ஸில் போடுங்க, அது ரைட்டா இல்லை நீங்கள் நான் சொல்லிவிட ஆன்சர் சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கி. ஓகேங்களா? a ஸ்கொயர் மைனஸ் ba ஈக்குவல் ஐடென்டி மட்டுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. எந்த மேட்ரிக்ஸ் சொன்னா இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா ஏன்டா ஸ்பெசிஃபிக்காக மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணலை. சப்போஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணாதான் நம்ம எடுத்து போய் சப்ஜெக்ட்லாம் பண்ணணும். எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த எபோ டெஃபினேஷனை பாருங்க, இன்வெர்ஸோட டெஃபினேஷன். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்கிங்க. ஏபி ஈக்குவல் ஐடென்டி மனப்பாடம் பண்ணாதீங்க, இதுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டி கிடைச்சா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸா இருக்கும். அப்படின்னா என்ன மீன்? ஒரு ரெண்டுமே இன்வெர்ட்டபிள் அதெல்லாம் சொல்ல முடியும். ஏபி இன்வெர்ட்டபிள் தான், பி இன்வெர்ட்டபிள். அதுதான் ஐடியா, இந்த டெஃபினேஷன் அதுதான் சொல்லுது. இப்ப இந்த கொஸ்டின்ல எங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு? இங்க அடிஷன் தானே சார் இருக்கு, சப்ராக்ஷன் தானே சார் இருக்கு. நீங்க என்ன சார் மல்டிப்ளிகேஷன் எப்படி சார் யூஸ் பண்ண முடியும்னாக்கா நல்லா கவனிங்க. எனக்கு என்ன இருக்குன்னு ஏ ஸ்கொயர், ஆனா ரைட் ஹேண்ட் சைடு ஐடென்டி இருக்கே. ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஐடென்டிட்டி வந்தாவே இந்த டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ண முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் யாரை காமனா வெளியே எடுக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ வெளியே எடுக்கலாமா? இப்போ பாருங்க,
இது ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து a மைனஸ் பின்றது இன்னொரு மேட்ரிக்ஸ். இது ஒரு அனதர் மேட்ரிக்ஸ் தானே. நீங்க இதோட சீன் கால் பண்ணிக்கிறீங்களா? அப்ப AC ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா அப்ப A இன்வெர்ட்டிபிளா? C இஸ் ஆல்சோ இன்வெர்ட்டிபிளா? இங்க Cன்றது யாரு? A மைனஸ் B. சரி, நீங்க புரிஞ்சுக்கணும் ப்ராடக்ட் தான். அதுக்கு தான் சொன்னா நோட்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும். ஏபினா உங்க மைண்ட்ல பின்னு ஞாபகம் வச்சிருக்கணும். அதுதான் ஜென்ரலா ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐடியா கிடைச்சா ஒருத்தவங்க ரெண்டுமே இன்வெர்ட்டிபிள்ன்றதா மீனிங். அப்ப இங்க யார் யார் இன்வெர்ட்டிபிள் சொல்லலாம்? A is an invertible matrix. வேற என்ன இன்வெர்ட்டிபிள் சொல்லலாம்? A minus B is an invertible matrix. ஏன்னா A க்கு இன்வெர்ஸ் யாரு? A minus B. A minus B க்கு இன்வெர்ஸ் யாரு? A. அப்ப A is an invertible. கேட்டிங்களா? B வந்து B பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. A is not invertibleன்றது தப்பு. A இன்வெர்ட்டிபிளா இருந்துச்சுன்னா அது ரேங்க் ஆஃப் n என்ன சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி? ரேங்க் ஆஃப் A equal to n. அப்படின்னா அந்த கொடுத்துருக்கூடிய ஆர்டர், இங்க கொடுத்துருக்கூடிய ஆர்டர் என்னப்பா? 3. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பி ராங். புரியுதுங்களா? கொஸ்டின்ஸ் இவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு மட்டும் தான் அவங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக புரிஞ்சுட்டாவே போதும். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து இப்படி கூட கொடுக்கலாம். இன்வெர்ட்டிபிள் பதிலாக ரேங்க் ஆஃப் A equal to 3ன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இன்வெர்ட்டிபிள் ரேங்க் ஆஃப் A equal to 3 எவ்ரிதிங் பி சேம். இல்லை டிட்டர்மின் நான் ஜீரோ என்ன வேணா அவங்க கொடுக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஸ் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டாவே போதும். இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் போயிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்த நான் சொன்னேன்னாக்கா ரேங்க் பி கம்ப்ளீட்டட், டிட்டர்மின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரேஸ் ஆஃப் ஏ பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸஸ்க்கு ட்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஒரே ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான். இதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான். ஸோ ட்ரேஸ்ன்னா என்னன்னாக்கா ஒன்றும் கிடையாது. இதுவுமே நம்ம வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். டிட்டர்மினன்ட் மாதிரி இஸ் நாட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வி கான்ட் ஸ்பீக் இட். ஓகேங்களா? இஸ் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏனா ஒரு மேட்ரிக்ஸஸ் நான் ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறேன்னாக்கா there's nothing but sum of the diagonal entries. அந்த மேட்ரிக்ஸஸ் இருக்கக்கூடிய diagonal entiesலாம் just sum பண்ணுங்க. sum of the diagonal entries. sum of எந்த is not only upper triangle lower triangle, எந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லி ட்ரேஸ்ன்றது just நீங்க sum பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குனாக்கா, ஸோ இதோட ட்ரேஸ் ஆஃப் ஏனாக்கா ஒன்றும் கிடையாது, 1 + 5 + 9, ஸோ 10 15. ஸோ எந்த ஒரு மேட்ரிக்ஸஸ் இருந்தாலும் இஸ் நாட் அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள், அது இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். we can find the trace of the matrix. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான், டெஃபினேஷன் மட்டும்தான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நீங்க டிரான்ஸ்போஸ் எடுங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுங்க. எடுத்தீங்கன்னா பாருங்க என்ன கிடைச்சிருக்கு. இந்த இது ஏன்ற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? ரோவை காலமா சேஞ்ச் பண்ணணும், இல்லை காலத்தை ரோவை சேஞ்ச், ஏதாவது ஒரு ஐடியாவை நீங்க என்டையர் சேஞ்ச் யூஸ் பண்ணீங்க. ஸோ ரோவை காலமா சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு 1 2 3, அதை காலமா போட்டீங்கன்னா 1 2 3. செகண்ட் ரோ இருக்கு 4 5 6, அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னாக்கா 4 5 6. அடுத்தது 7 8 9. இப்போ இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து நீங்க ட்ரேஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. 1 + 5 + 9. ஸோ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது அதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுனாக்கா, கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது டயகனல் என்ட்ரிஸ் எக்காரணத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. டயகனல் என்ட்ரிஸ் தான் இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு இருக்குனாக்கா, இந்த இது நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படிதான், இந்த செகண்ட் என்ட்ரி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் எனக்கு அந்த டயகனல் என்ட்ரிஸ் cannot changes. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம டேரக்டா ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அப்போ என்ன தெரியுதுனாக்கா, இந்த இது மூலமா ட்ரேஸ் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் பி சேம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து trace of A, trace of A transpose have the same. ஓகேங்களா? அதே மாதிரி trace of A plus B, ரெண்டு மேட்ரிக்ஸஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க ஜஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். இங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்களேன். இன்னொரு மேட்ரிக்ஸ் சம்திங் நீங்க ஒரு 4 5 6 சம்திங் எனிதிங் கேன் ஜஸ்ட் டேக் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி ட்ரேஸ் கண்டுபிடிங்க, தனித்தனியா ட்ரேஸ் கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. இங்க நம்ம ட்ரேஸ்ன்றது ஜஸ்ட் டயகனலி சம் பண்ணா போதும். அப்ப இதோட டயகனலி பாத்தீங்கன்னா சம்திங் கிடைக்கும் போது இங்க ஒரு டயகனலி சம் பண்ணும்போது என்ன நமக்கு சேஞ்ச் ஆகாதானாக்கா,
கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா கம்யூட்டேட்டிவ் அப்படியே எனக்கு இது டிஸ்ட்ரிபியூட் டேரக்டா நம்மளுக்கு நடந்துடும். ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆட் பண்றதுனால இது கேன் சேஞ்ச். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி சேம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நான் ஒரு ஸ்கேலாரா மல்டிப்ளை பண்ண வச்சுக்கேன். என்டையர் மேட்ரிசஸ்ல நான் ஒரு 10 மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்டையர் மேட்ரிக்ஸ் நான் 10 மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்ப 10 மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ 10 மல்டிப்ளை பண்ணா 10, 50 plus 90. ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு 150 கிடைச்சிருக்கு. இதுவும் இப்போ 10 நான் அவுட் சைடு வச்சுக்கிறேன். இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட இது மட்டும் ட்ரேஸ் மட்டும் கண்டுபிடிங்க. அது எனக்கு 1 + 5 + 9. இப்போ ரெண்டும் பாருங்க 150 தான் கிடைச்சிருக்கு. பட் டிட்டர்மினன்ட் எனக்கு இது அப்படியே மாறி இருக்குங்க. ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணா டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்குனாக்கா k அந்த ஸ்கேலார் நம்ம மல்டிப்ளை பண்ண ஸ்கேலார் வந்து ஆல்பா பவர் என்னன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் ரைட்டுங்களா? ஒரு ஆல்பாவில் என்டையர் மேட்ரிசஸ் பண்ணா எனக்கு ஆல்பா பவர் என்னன்னு மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நான் ட்ரேஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு எனக்கு வந்திருக்கும். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஆல்பா டைம்ஸ் ஏ வந்து எனக்கு என்னன்னாக்கா ஆல்பா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஸோ ட்ரேஸ் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. டேரக்டாகவும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு டிட்டர்மெண்ட் எனக்கு ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணும்போது இது பண்ணும். அதே மாதிரி இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிட்டர்மெண்ட் எனக்கு ட்ரூ நடக்காது, இங்கே எனக்கு ட்ரூ நடக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி நம்ம அங்கே டிட்டர்மெண்ட் பார்த்தோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏடி டிட்டர்மெண்ட் ஆஃப் பி எழுதலாம். ஆனால் ட்ரேஸில் அப்படி எழுத முடியாது. ட்ரேஸ் ஆஃப் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு ட்ரேஸ் ஆஃப் பி. இது ட்ரூ கிடையாது. ஆனால் ட்ரேஸ் ஆஃப் ஏபியும் ட்ரேஸ் ஆஃப் பியும் சேம். இது நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. தட் வில் பி ஈஸி. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கூட எடுத்துங்க. ஒரு 1, 2, 3, 4 எடுத்துங்க. இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து 5, 6, 7, 8 எடுத்துங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸஸ் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரெண்டு மேட்ரிக்ஸ் மூலமா வெரிஃபை பண்ணீங்கன்னா கூட தட் வில் பி ஈஸி. அவ்வளவுதான் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து நான் ஐகன் வேல்யூஸ் போறேன். ஓகேங்களா? ஐகன் வேல்யூஸ் என்னன்னு போறேன். இந்த ஐகன் வேல்யூ டெஃபினிஷன் சொல்லிட்டு இந்த அகைன் இந்த டிட்டர்மெண்ட் ட்ரேஸோடைய ரிலேஷன் பிட்வீன் த டிட்டர்மெண்ட் ட்ரேஸ் அண்ட் ஐகன் வேல்யூ அதோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் அப் டு டெஃபினிஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா டைரக்டா ஒவ்வொரு மேட்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த மேட்ரிக்ஸஸ்க்கு ஐகன் வேல்யூ எப்படி இருக்கு, ட்ரேஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்ல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான். ஸோ ட்ரேசஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸஸ் கேட்பாங்க. ட்ரேஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணும்போது தான் கேட்பாங்க. இது டைரக்டா தான் கேட்க முடியும். இல்லை எந்த ஒரு ட்ரிக்குமே கிடையாது. ஸோ அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அண்ட் தியரம்ஸ் அண்ட் லெமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு நீங்க ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, அதுதான் அவைலபிள். So next வந்து eigen values. Eigen value one second. Eigen value வந்து இது எப்படி சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் வேல்யூ நார்மலா சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கா நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இப்போ கரண்டா ஒர்க் ஆகக்கூடிய system of equations, any system of differential equation எடுத்தீங்கனாலும் அதோட ஸ்டெபிலிட்டி ரிசல்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் இந்த ஐகன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவாங்க. எல்லாமே இது மூலமா தான் கொண்டு போவோம். ரைட்டுங்களா? இமேஜ் ப்ராசஸிங் நிறைய ஒர்க் ஆகும். பட் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன தேவைப்படுதுனாக்கா ஐகன் வேல்யூ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை வச்சு எப்படி இந்த டிட்டர்மெண்ட் ட்ரேஸ்க்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் என்னன்னாக்கா ஏபி இங்கேயுமே நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பேச முடியும். ஓகேங்களா? ஏவி ஈக்குவல் டு லாம்டாவி உங்களை எழுத முடிஞ்சுச்சுன்னா, ஓகேங்களா, ஏவி ஈக்குவல் லாம்டாவின்னு எழுத முடிச்சுன்னா, இந்த வின்றது ஒரு நான் ஜீரோ வெக்டர். இந்த லாம்டா தான் நம்ம ஐகன் வேல்யூ நம்ம சொல்றோம். இந்த லாம்டா தான் ஐகன் வேல்யூன்னு சொல்றோம். இந்த வின்ற ஒரு நான் ஜீரோ வெக்டரை தான் நான் ஐகன் வெக்டர் நம்ம சொல்றோம்.
ஸோ இது கரஸ்பாண்டிங் இன்னொரு டெஃபினேஷன் இது இப்படியும் சொல்லலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. ஓகேங்களா? அதுக்கு நம்ம இதுதான் பண்ண போறோம். இதன் மூலமா அதாவது கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இது a minus lambda I போடலாம். அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் lambda I minus a. இப்படி பண்ணீங்கன்னா ஒரு பாலினாமியல் கிடைக்கும். அந்த பாலினாமியல் இருந்து அந்த லாம்டா நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஸோ அந்த லாம்டாக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஐகன் வேல்யூன்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த லாம்டாக்கு பேர் தான் ஐகன் வேல்யூ. ஸோ ஃபார் இந்த மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளம் சால்விங் அப்போ இந்த டெஃபினேஷன் இந்த செகண்ட் டெஃபினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் செகண்ட் டெஃபினேஷன் ப்ரூஃப்லாம் பண்ணலாம். இங்கே ப்ரூஃப்லாம் தேவையில்லை, ரெண்டுமே டெஃபினேஷன் தான். பட் இதுதான் எக்ஸாக்ட் ஒரிஜினல் டெஃபினேஷன். இது லைக் லெமா மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லாம்டான்றது ஒரு ஐகன் வேல்யூனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda is 0 ஆர் determinant of lambda I minus a வந்து 0. இது ஒரு லெமா. ஓகேங்களா? பட் டெஃபினேஷன்றது இந்த எபோவ் ஒன் தான். பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த டெஃபினேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண மாட்டோம், இந்த தேர்த்தை வச்சு தான், அந்த லெமாவை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ லாம்டா அந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி எடுத்துக்கீங்களேன், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 2 1 ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த டெஃபினேஷன் எல்லாம் புரியுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda அப்படின்னா அர்த்தம். ஸோ இந்த நீங்க ஒன் பை ஒன்னாவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda. ஜஸ்ட் நான் டிட்டர்மினன்ட்க்கு மாடுலஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னங்கம்மா 1 2 2 1. ஸோ லாம்டான்றது ஒரு ஸ்கேலாருங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் 1 0 0 1 நம்ம எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த ஜஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் போது 1 minus lambda 2 டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda நம்ம என்ன எடுக்கணும் 0 நமக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? டெஃபினேஷன் அதுதான். ஓகே, ஸோ 2 இந்த கரஸ்பாண்டிங் நம்ம ஆட் பண்ணால் இங்கே 0 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 இங்கே 1 minus lambda. இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 எடுத்துக்குவேன். நம்ம யாரை நம்ம ஃபைண்ட் பண்ணால் அந்த லாம்டாவை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகுங்க. அந்த பாலினாமியல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னோட ஐகன் வேல்யூ. இந்த சால்வ் பண்ணி என்ன நடக்குன்னு பாருங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா 1 minus lambda the whole square minus 4 equal to 0. எனக்கு தேவை லாம்டா வேல்யூ தான். ஸோ இதை நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா lambda square plus 1 minus 2 lambda minus 4 equal to 0. So lambda square minus 2 lambda minus 3 equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு -3 வேணும் அண்ட் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு -3 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? we got the answer. ஸோ lambda minus 3 lambda plus 1 equal to 0. அப்போ lambda வேல்யூ என்னங்க 3, -1. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய இந்த 3, -1 தான் என்னோட ஐகன் வேல்யூ. ஸோ the eigen values are 3 and -1. ஓகேங்களா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda என்றது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு பாலினாமியல் தான் கிடைக்கும். அப்ப இது யாருன்னா ஒரு பாலினாமியல்ங்க. ஓகேங்களா? இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda என்றதுனது ஒரு பாலினாமியல். அந்த பாலினாமியல் பேர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. அந்த பாலினாமியல் பேர் என்னன்னாக்கா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலினாமியல் பேர் என்னன்னாக்கா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த லாம்டா வந்து நம்ம ஐகன் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு ஒரு சில டைம் சொல்லுவாங்க. ஐகன் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda என்றதை எதை ஃபார்ம் பண்ணோம், ஒரு பாலினாமியல் ஃபார்ம் பண்ணோம். அந்த பாலினாமியல் பேர் என்னங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். அந்த பாலினாமியல் மூலமே எனக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ், அதை தான் நான் யார் சொல்லலாம் ஐகன் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம் கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஐகன் வேல்யூ ஆர் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா அந்த 3x3 மேட்ரிக்ஸ்னா அகைன் இதை கொண்டு போயிட்டு 1 by 1 சால்வ் பண்ணி we can find out the roots. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த டிட்டர்மினன்ட் நார்மலாக இதை கொண்டு போகணும்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் அப்போ இதை ஷார்ட்டாக இந்த பாலினாம் எழுத முடியும்னாக்கா எழுத முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணோம்னாக்கா இப்போ இந்த இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து டைரக்டா இந்த பாலினாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாலினாம் ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஈஸி. ஓகேங்களா?
ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் பண்ணாவே நமக்கு போதும். அப்ப இந்த பாலினாமியல் டைரக்டா எழுத முடியும், மேட்ரிசஸ்ல இருந்து டைரக்டா எழுத முடியும் யூசிங் ஃப்ரம் த டிட்டர்மினன்ட் அண்ட் ட்ரேஸ் வச்சு நம்ம எழுத முடியும். அப்ப இந்த டிட்டர்மினன்ட்டுக்கும் ட்ரேஸுக்கு வச்சு நம்ம எழுத முடியும்னாக்கா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு மேட்ரிசஸ் நான் எப்படி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் டைரக்டா எழுதக்கூடிய ஐடியாஸ் நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் டைரக்டா எழுதுறதுக்கு, ஓகேங்களா? டைரக்ட் டு ரைட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. ஓகேங்களா? ஜெனரலா ஒரு A1 A2 some B1 B2. ஸோ இதுல இருந்து நீங்க இந்த எபோ எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னாக்கா குவாட்ரடிக் பாலினாமியல் கிடைச்சிருக்கு. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கியூபிக் பாலினாமியல் கிடைச்சிருக்கும். 4x4 மேட்ரிக்ஸ்னா ஒரு 4x4 4th டிகிரி பாலினாமியல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்ப ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதுல இருந்து என்னோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி நான் டைரக்டா கண்டுபிடிக்கணும்னா இது எனக்கு தெரியும் போது இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது எப்பவுமே மோனிக் பாலினாமியல். மோனிக் பாலினாமியல் இன் தி சென்ஸ் ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். ஓகேங்களா? லாம்டா ஸ்கொயர். இங்க வந்து அடுத்த சைன் புடிச்சிங்க மைனஸ் பிளஸ் இப்படி வர போகுது. ஸோ லாம்டா ஸ்கொயருக்கு அடுத்து லாம்டா வருவா, அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதை நீங்க கியூபிக் பாலினாமியல் எழுதிங்கன்னா லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா மைனஸ் சம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஜஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் இ. ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரேஸ் ஆஃப் இங்க. லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் ஆல்வேஸ் ட்ரேஸ் ஆஃப் இ அண்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் இ. Constant coefficient is always determinant of it. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன், டைரக்டா அந்த பாலினாமியல் எழுத முடியும். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் என்னங்கப்பா? ட்ரேஸ்ன்றது என்னது? ஜஸ்ட் சம் ஆஃப் த டயகோனலிட்டிஸ். சம் ஆஃப் த டயகோனலிட்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் லாம்டா பிளஸ் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 minus 4 equal to 0. So lambda square minus 2 lambda minus 3 equal to 0. இப்போ பாருங்க பாலினாமியல் பாருங்க. So the definition மூலமா நம்ம கண்டுபிடிச்ச பாலினாமியல் இதுவும் சேம் தான். So இத கம்பேர் பண்ணும்போது இந்த process கம்பேர் பண்றதும்போது that will be easy. ஓகேங்களா? இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்ங்க. இதுவே 3x3 மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா ஜெனரலா நான் எழுதிறேன். Some A என்ற மேட்ரிக்ஸ் வந்து for example suppose some A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 ஒரு ஜெனரல் மேட்ரிக்ஸஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸஸ் கேரக்டரைசேஷன் பாலினாமியல்னா சேம் திங். ஒரு லாம்டா கியூப் வர போகிறான் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் இருக்க போகுது ப்ளஸ் ஒரு லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா? இங்கே லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் கொஞ்சம் பெருசாக வரும் மைனஸ் த லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஸ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதே லாஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான், அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகேங்களா? இது ரெண்டு எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னாக்கா தட் வில் பி ஈஸி. சம் ஆஃப் த மைனர் டயகனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த A1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த A1 ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது நமக்கு வராது. ஓகேங்களா? இப்போ இந்த சப் மேட்ரிக்ஸஸோட டிட்டர்மினன்ட் எடுங்க. ஓகேங்களா? இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எழுதிங்க B2 B3 C2 C3 டயகனல் மெயின் டயகனல் என்ட்ரிஸஸ் பிளஸ் அடுத்த டயகனல் யாரு? B2. இப்போ இவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கரஸ்பாண்டிங்கோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலத்தை விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்ட்ரிஸஸ்க்கு வந்து ஜஸ்ட் சப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க என்ட்ரிஸ் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? A1 A3 C1 C3 பிளஸ் அடுத்த டயகனல் யாரு? C3. ஸோ இவனை கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு இந்த சப் மேட்ரிக்ஸஸோட டிட்டர்மினன்ட். இந்த சப் மேட்ரிக்ஸ் என்னது? A1 A2 B1 B2 லாம்டா. தட்ஸ் இட். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தானாக்கா அதுல இருந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்மளால டைரக்டாவே சொல்ல முடியும். இட் வில் பி பாசிபிள். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிங்க. அப்படி பாலினாமியல் கண்டுபிடிச்சுன்னா கியூபிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சுன்னா அதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ரூட்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா பை சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 1 3 1 5 1 3 1 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் and eigen values also. ஓகேங்களா?
ஜஸ்ட் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஸோ இப்போ என்ன சொல்ல, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஐகன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன், ஐகன் வேல்யூனா என்ன டெஃபினேஷன், அந்த ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்கல. ஓகேங்களா, இதுதான் ஐடியா, இது மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து அவ்வளோதான் டெஃபினேஷன், தட்ஸ் இட். இப்போ இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க, ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த ரிலேஷன் பிட்வீன் த ட்ரேஸ், டிட்டர்மினன்ட் அண்ட் ஐகன் வேல்யூ கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அது ஒரே ஒரு டெஃபினேஷன், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அந்த ப்ராப்பர்ட்டி நிறையவே கேள்வி கூட பட்டிருப்பீங்க. If A is in square matrix, so determinantக்கும் square matrices இருக்கணும், traceக்கும் square matrices இருக்கணும், and eigen valueக்கும் square matrices இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா, determinant of A க்கும் eigen valueக்கும் என்ன ரிலேஷனாக்கா, determinant is equal to the product of all the eigen values. நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு n cross n மேட்ரிக்ஸ் வந்து n ஐகன் வேல்யூ இருக்கும். அந்த n ஐகன் வேல்யூஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா you got the determinant also. So product of the eigen value. And trace of the matrix க்கும் eigen value க்கு என்ன ரிலேஷன்னாக்கா, trace of A equal to sum of the eigen value. Product of the eigen value and sum of the eigen value. ஸோ உங்கள் கையில் ஐகன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் டிட்டர்மினன்ட் டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி உங்கள் கையில் என்ன ஐகன் வேல்யூ தெரிஞ்சா நீங்கள் ட்ரேஸை டேரக்டாக சொல்லிடலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஐகன் வேல்யூஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டாவே தட் வுட் பி ஃபைன். ஓகேங்களா, நம்ம நாளைக்கு பண்ணும்போது நீங்க இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா, அந்த மேட்ரிசஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் வச்சு இந்த ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி சொல்றது ஈஸி தான். அதுல ரொம்ப டைம் எடுத்துக்க போறது கிடையாது. அண்ட் வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் அண்ட் பேசிக் ப்ராப்ளம் இருந்தால் போதுமானது UGTRBக்கு. ஸோ அது ரொம்ப நம்ம டெப்த்தாக போக தேவை. ஸோ அந்த நாளைக்கு பேலன்ஸ் இருக்க டாபிக் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, அந்த டாப்பிக்கும் அண்ட் இந்த மேட்ரிசஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஐடியாஸ் வச்சுமே நம்ம நாளைக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் அப் டு ஐகன் வேல்யூஸ் பார்த்தாவே திஸ் வில் பி எனஃப். அதை நம்ம நல்லா டிஸ்கஸ், அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டாவே போதும். ஸோ find sum of the eigenvalue. Find sum of the eigenvalue and product of the eigenvalue. Find sum of the eigenvalue and product of the eigenvalue for the matrix 1 1 1 1 2 2 1 2 3. So இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து sum of the eigenvalue கண்டுபிடிங்க and product of the eigenvalue கண்டுபிடிங்க. So sum of the eigenvalue னா அப்ப மூணு eigenvalue, இப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்குனா இது கேரக்டரைசேஷன் பாலினாமியல் எழுதி eigenvalue கண்டுபிடிச்சு அப்படி சம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, கொஸ்டின்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. எனக்கு அந்த ஐகன் வேல்யூலாம் யாரும் தேவையில்லை. அந்த ஐகன் வேல்யூ சம் பண்ணா எனக்கு யார் கிடைக்குன்னு சொல்லுங்க, அந்த ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணா யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ இஸ் நதிங் பட் டிட்டர்மினன்ட் அண்ட் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ இஸ் நதிங் பட் ட்ரேஸ். அப்ப இதுக்கு ஒரு 3 ஐகன் வேல்யூ கிடைக்கும் போது அந்த 3 ஐகன் வேல்யூ ஆட் பண்ணாதான் ட்ரேஸ் தெரியும். அப்ப இந்த கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் கண்டுபிடிக்க ஈஸியா இல்லைங்களா? தட் வில் பி ஈஸி. நம்ம ட்ரேஸ்க்கு நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியும். ட்ரேஸ்க்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் நாங்க ட்ரேஸ் ஆஃப் ஏவோட டெஃபினேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம், sum of the diagonal entities நம்ம ஒரு டெஃபினேஷன் படிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த sum of the diagonal entities டெஃபினேஷன் படி இதோட trace of the matrix என்னது 1 + 2 + 3ங்களா? that's nothing but 6. இவனா கேட்டிருக்க trace இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னது, trace of A னாக்கா sum of the eigen value. ஒரு λ1 λ2 λ3 ஐகன் வேல்யூ எடுத்துக்கிட்டாக்கா அப்ப λ1 + λ2 λ3 எழுதலாம். இந்த trace of A is nothing but 6. அப்ப sum of the eigenvalue that will be enough. அதே மாதிரி determinant of the eigenvalue நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, என்ன டெஃபினேஷன் நம்ம பார்த்திருக்கோம்னாக்கா product of the eigenvalue. ஸோ அதுதான் கேட்டுக்கூடிய செகண்ட் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டின் நம்ம நேச்சுரலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாவே போதுமானது. இப்போ இந்த நேச்சுரல் இந்த கொஸ்டின் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மினன்ட் அப்படி கண்டுபிடிக்கும் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நம்ம ஜஸ்ட்
இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பார்ப்போம். ஸோ 6 மைனஸ் 4. அடுத்து மைனஸ் 1 ஃபிக்ஸ் பண்ணி இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இது கரஸ்பாண்டிங் விட்டுட்டு இங்கே நம்ம இது பண்ணணும். ஸோ 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 2 மைனஸ் 2. ஸோ 2 மைனஸ் 2 யூ கெட் த 0 வேல்யூ. ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போது 2 மைனஸ் 1 ப்ளஸ் 0 இஸ் நத்திங் பட் 1. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் வந்து 1, ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ இஸ் நத்திங் பட் 1. அவ்வளோதான். ஸோ கொஸ்டினை புரிஞ்சுக்கிங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ எல்லா ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த அவ்வளோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் டேக் டைம் ஆக்சுவலாக. ஏதாவது ஒரு குழு கொடுத்திருந்தா தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். ஏன்னா இது நீங்க கரஸ்பாண்டிங் கேரக்டரைசேஷன் பாலினாமியல் ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் கிடைச்சிருக்கும். அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்மளை கேட்பாங்க. ஸோ அதை தெளிவாக யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணீங்கன்னா we get the answer. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம். If one of the eigenvalue of the matrix is one of the eigenvalue என்னன்னாக்கா -8 -1 எவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் நீங்க eigenvalue நேச்சுரலா கண்டுபிடிச்சு டேக் டைம். ஸோ அதனால ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஒன் ஆஃப் த eigenvalue யாருனாக்கா -9 கொடுத்துட்டோம். Find the remaining eigenvalue. Find the remaining eigenvalue. ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அது எத்தனை ஐகன் வேல்யூ இருப்பான்? 3 ஐகன் வேல்யூ இருப்பான். ஸோ ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, மீதி 2 ஐகன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மீதி 2 ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக முடிஞ்சிடும். வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் திரும்ப சொல்ல ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்ன கேரக்டரைசேஷன் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதனால அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப நல்லா பாருங்க, அதை யூஸ் பண்ணவே ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க நார்மலா கூட எழுத ட்ரை சொல்லுங்களேன். இப்ப இங்க கொடுத்துறது -9 வந்து ஒரு ஐகன் வேல்யூ. நம்ம இன்னும் 2 ஐகன் வேல்யூ, அது நீங்க λ1 சம் λ2 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஐகன் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த ஏ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இப்ப நம்ம பை ப்ராப்பர்ட்டி பண்ணி நம்மளுக்கு என்ன தெரியும்? ட்ரேஸ் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன தெரியும்? Sum of the all the eigenvalues. Sum of the all the eigenvalues பாத்தீங்கன்னா -9 பா λ1 plus λ1ங்களா λ2ங்களா. இப்போ இது நீங்க நார்மலா சம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இது நீங்க நார்மலா சம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏன்னா trace of the matrix நம்ம definition படி பாத்தீங்கன்னாக்கா just sum of the diagonal entries. Sum of the diagonal entries நமக்கு என்ன இருக்கும்? -9 plus λ1 plus λ2 equal sum of the diagonal entries தான் 7 -8 -8. So -8 -16 7 போட்டீங்கன்னாக்கா -9 கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ λ1 equal to -λ2. ஸோ λ1க்கும் λ2க்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு ஆப்போசிட் சைனா இருப்பான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்க. டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா பை டெஃபினேஷன் படி நார்மல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்குன்னு தெரியும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேணும்னா -9 λ1 into λ2. So λ1 λ2 நமக்கு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷனுங்க? So λ1 λ2 nothing but -λ1 தான். இல்லைன்னா நீங்க λ1 அப்படின்னா மைனஸ் டைம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆயிடும்னாக்கா ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 9 டைம்ஸ் λ2 ஸ்கொயர் இருக்கு. இப்போ நேச்சுரலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி இந்த மேட்ரிக்ஸை வச்சு நீங்க நேச்சுரலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அப்புறம் 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா கண்டுபிடி நம்மளுக்கு அது ஈஸி. ஓகேங்களா? கம்பேர் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறத விட டிட்டர்மினன்ட் கண்டுபிடி ஈஸி தான். ஸோ 7 ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் இங்கே கொடுத்துற வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இட் பி பாசிபிள். ஸோ 7 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் அண்ட் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். ஸோ இதை ஃபைன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 441 கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ λ2 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னாக்கா -49 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தென் த λ2 வேல்யூ இஸ் நத்திங் பட் +or-7. ஸோ λ2 நான் +7 எடுத்தால் λ1 -7 அவ்வளோதான். இல்லை இது நான் -7 எடுத்தால் +7. ஸோ த ரிமைனிங் ஐகன் வேல்யூஸ் ஆர் -7 +7 அண்ட் அவன் கொடுத்துருக்க ஒரு ஐகன் வேல்யூ 9. இதுதான். ஓகேங்களா?
ஸோ இங்கே நான் என்ட்ரிஸஸ் அதிகமாக கொடுத்தேன், பட் இவ்வளோ பெரிய என்ட்ரிஸ் எல்லாம் எக்ஸாமில் கொடுக்கும், ரொம்ப சின்ன என்ட்ரிஸ் தான் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும், ஸோ டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் கம்பேர் பண்ண வேண்டியதுதான். திஸ் இஸ் an ஐடியா. ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் கொஸ்டின். இப்போ என்ன இந்த இதில் வந்து இப்படி பேக்வேர்டு நம்ம போகலாம். இதுனா நம்ம பாலினாமியல் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, மேட்ரிசஸ் வச்சு பாலினாமியல் அண்ட் பாலினாமியல் வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் வச்சு பாலினாமியல் கண்டுபிடிச்சோம்ல, அதை கேரக்டரைசேஷன் பாலினாமியல் வந்து மேட்ரிக்ஸ் கொடுக்காம எழுத முடியுமா? தட் வில் பி பாசிபிள். எப்படின்னாக்கா ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கிறது என்னன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் ட்ரேஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா we can write the cancellation polynomial also. ரைட்டுங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி கொடுக்கறேன்னு வச்சுங்களேன். if 1 and 2 are eigenvalue, of A, find the cancellation polynomial. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த கேரக்டரைசேஷன் பாலினாமியல் டிகிரி எனக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஜென்ரலான அதுக்கு குவாட்ரடிக் பாலினாமியல் தான் இருக்க போகுது. ஸோ வி நோ தட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு கேரக்டரைசேஷன் 2x2 மேட்ரிக்ஸ் ஜென்ரல் கேரக்டரைசேஷன் பாலினாமியல் ஐடியா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ லாம்டா பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 தெரியும். இப்போ இங்கே கொடுத்துருது ஐகன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐகன் வேல்யூன்றது நம்மளுக்கு என்னன்னா ஆக்சுவலா இட்ஸ் நத்திங் பட் ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. நீங்க ஐகன் வேல்யூ வச்சு டேட்டா கூட இட்ஸ் நத்திங் பட் இதை பேக்வர்ட் பண்ணீங்கன்னாக்கா லாம்டா மைனஸ் 1 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. ஸோ ரெண்டு பேருமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐகன் வேல்யூஸ் இவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னா இந்த ரெண்டு பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டுமே என்னன்னா ஒரு பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னாக்கா இஃப் லாம்டா இஸ் an eigenvalue of A, then lambda is an eigenvalue of A transpose also. இதுக்கு என்ன மீனிங்னாக்கா A மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ லாம்டா இருந்துச்சுனாக்கா A டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ லாம்டா தான். அது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. A மேட்ரிக்ஸோட ட்ரேஸும் A டிரான்ஸ்போஸோட ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் will be same. அதே டிட்டர்மினன்ட் will be same. ஸோ சிமிலரா நம்மளுக்கு ஐகன் வேல்யூமே சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னாக்கா if lambda is an eigenvalue of A, then lambda power n is an eigenvalue of A power n. Suppose A என்ற மேட்ரிக்ஸோட ஐகன்வேல்யூ 2 ன்னு வச்சுங்களேன். A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸோட ஐகன்வேல்யூ 2 ன்னு வச்சுங்களேன். A power 20 ஓட மேட்ரிக்ஸோட ஐகன்வேல்யூ என்னன்னாக்கா 2 power 20. அவ்வளவுதான், டைரக்டாவே சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா லாம்டான்றது ஒரு நான் ஜீரோவா இருக்கு, இட்ஸ் an eigenvalue of A இருக்குனாக்கா then lambda inverse is an eigenvalue of A inverse. So A inverse ஓட eigenvalue lambda inverse. ஏன்னா நான் ஜீரோ இருக்குனாக்கா சப்போஸ் 0 வந்துச்சுனாக்கா we can't say the 1/0, right? ஸோ அதனால நான் ஜீரோ நம்பர் இருந்துச்சுன்னா A inverse ஓட eigenvalue வந்து 1/lambda நம்ம டைரக்டா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ரொம்ப பேசிக்கானது தான். அண்ட் சப்போஸ் ஏவோட ஐகன் வேல்யூ உங்களுக்கு தெரியும் வச்சுக்கலாம். ஏவோட ஐகன் வேல்யூ அதே மாதிரி நம்ம பாருங்க டிட்டர்மினன்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A plus B is not equal டிட்டர்மினன்ட் ஆஃப் A plus டிட்டர்மினன்ட் ஆஃப் B. ஆனால் ட்ரேஸ் சேம் ஆச்சு. அதே மாதிரி ஐகன் வேல்யூ சேம் கிடையாது, பட் ஐகன் வேல்யூ எப்போ நடக்குனாக்கா சப்போஸ் இஃப் லாம்டா இஸ் an ஐகன் வேல்யூ ஆஃப், ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி கூட சொல்லிக்கிறேன். ஸோ அகைன் இஸ் சேம் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஸ்கேலர் மல்டிபிள்லாம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கேலர் மல்டிபிள் மாதிரி லாம்டா இஸ் an ஐகன் வேல்யூ ஆஃப் A இருக்குனாக்கா ஓகே k times lambda is an eigenvalue of k times A matrix. ஒரு ஸ்கேலர் நம்ம ஆல்ஃபான்னு வச்சிருந்தோமா, ஸோ ஆல்ஃபானே கூட எடுத்துக்கணும் ஸ்கேலார் வேல்யூ. ஸோ ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணும்போது டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்குனாக்கா ஆல்ஃபா பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் A நமக்கு கிடைச்சிச்சு.
அதே மாதிரி ஐகன் வேல்யூ பார்த்துட்டீங்கன்னா சாரி ட்ரேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ நடந்துச்சு. ஆனால் ஐகன் வேல்யூ வந்து ஜஸ்ட் ஆல்ஃபா டைம்ஸ் லாம்டா, தட்ஸ் இட். ஓகேங்களா, ஆல்ஃபா டைம்ஸ் லாம்டா. அண்ட் the last one, if a is an lambda is an eigenvalue of a, lambda is an eigenvalue of a and okay and okay then a alpha times lambda is an eigenvalue of a plus a என்று alpha times I plus a. ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஆட் பண்ணா ஐகன் வேல்யூ சேமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுல ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸா இருந்துச்சா then it will be same. a மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ a மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ லாம்டா நமக்கு தெரியுது. ஆல்பா I மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ நமக்கு நதிங் பட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் நம்ம சொன்னோம், ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூட கிடைச்சிருக்கும். சோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ எல்லாம் நமக்கு என்னன்னாக்கா ஜஸ்ட் ஆல்பாஸ் தான். சோ அப்ப ஆல்பா டைம்ஸ் லாம்டா எழுதலாம். சோ முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, upper triangular matrix at lower triangular matrix இருந்துச்சுன்னா அந்த diagonal increases தான் eigenvalue. So any upper triangular matrix, any triangular matrix, then the eigenvalues are diagonal entries. So அதில் இருக்கிற எல்லா ஐகன் வேல்யூஸும் அதோட டயகனல் என்ட்ரிஸ் இருக்கிறது அதோட ஐகன் வேல்யூஸ். ஸோ எந்த ஒரு அப்பர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சரி, லோயர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் ஐகன் வேல்யூ நம்மளால் டேரக்டாகவே சுட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் 1 2 3 0 5 6 0 0 11 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னாக்கா ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். இவ்வளோதான் கொஸ்டின் இருக்கும், உங்களோட எக்ஸாமினேஷன் இவ்வளோ கொஸ்டின் இருக்கும். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா நீங்கள் நார்மலாக ஐகன் வேல்யூலாம் கண்டுபிடிச்சு இது ஒரு அப்பர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஐகன் வேல்யூ இப்போ எனக்கு யாராக போகுது 1, 5, 11, தட்ஸ் இட். ஸோ டேரக்டாகவே சொல்லிட்டு போயிடும். ஸோ எந்த ஒரு அப்பர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சரி, லோயர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் ஐகன் வேல்யூ நம்மளால் டேரக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம், இந்த மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறேன். ரைட்டுங்களா. If 2, 8 is an or the eigenvalue of இந்த கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கனாக்கா 6 -2 2 -2 3 1 2 -1 3. Now find the eigenvalue of a power 2022 a inverse a plus 2i. ஓகேங்களா. ஸோ மேலே கொடுத்துருக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், எதுவுமே கிடையாது. And one more question also, 10 times a. So இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிங்க. ஸோ ஒரிஜினல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ யார் கொடுத்துருக்காங்க 2, 2, 8, அதாவது λ1 λ2 λ3. இப்போ a பவர் 2022 ஐகன் வேல்யூ கேட்குறாங்க. a பவர் 2022 ஐகன் வேல்யூன்றது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இப்போதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏவோட ஐகன் வேல்யூ லாம்டா இருந்துச்சுனாக்கா a பவர் n மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ யாரா இருப்பானாக்கா லாம்டா பவர் n இருக்கும். ஏன்ற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ லாம்டா இருந்துச்சுன்னா a பவர் n என்ற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ லாம்டா பவர் n இருக்கும். அப்ப என்னன்றது யாரா வேணா வந்துட்டு போட்டு பிரச்சனை இல்லை. அப்ப 2022 வந்தானே இல்லை யாரா 100 இருந்தாலும் 1000 இருந்தா நம்மளுக்கு என்ன. ஸோ டைரக்டா 2 பவர் 2022 2 பவர் 2022 8 பவர் 2022. ஓகேங்களா. ஸோ இந்த ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னாக்கா 1/λ நம்ம சொல்றோம். ஏவோட ஐகன் வேல்யூ லாம்டா இருக்குன்னு அந்த லாம்டா நான்ஜுலர் வேல்யூ இருந்துச்சுன்னா then we can say the 1/, that's lambda inverse. அதுனா 1/λ சொல்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது 1/2, 1/2, 1/8. பட் 10 டைம்ஸ் என்னன்னா ஸ்கேலார் டைம்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். தட்ஸ் தி தேர்ட் ப்ராப்பர்ட்டி.
ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்போ ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் அப்போ 10 டைம்ஸ் ஏ நம்மளுக்கு இதில் கிடைக்க போகுது. ஸோ 20 20 80. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. தேர்டாக பார்த்தது ஏன்ற மேட்ரிக்ஸோட ஐகன் லாம்டா அண்ட் ஆல்ஃபா என்ற ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா டைம்ஸ் லாம்டா சொல்லலாம். இங்கே பாருங்க 2 டைம்ஸ் ஐன்னு இருக்கு. அப்போ a plus 2 ஐன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? 2 plus 2 2 plus 2 8 plus 2. So 4, 4, 10. ஸோ இதுதான் பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம்னா அந்த மேட்ரிக்ஸஸ் பேஸ் பண்ணி அதோட ஐடியாஸஸ் பார்த்துட்டு போக வேண்டியது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐகன் வேல்யூஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி இது வந்து இதுதான் பேசிக். இந்த ரேங்க் நான் சொல்லியிருக்கேன். டிட்டர்மினன்ட் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் ஐகன் வேல்யூ. ஸோ இதோட டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதோட ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வே இட் பி கம்ப்ளீட்டட். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு அது ஐகன் வேல்யூ எப்படி இருப்பான், ஓகேங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ எப்படி, இவ்வளோ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது ரொம்ப நம்ம டைம் எடுத்து போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஃபார் த 40 to 45 minutes. ஓகேங்களா? ஸோ அதனால இதுவும் அண்ட் வெக்டார் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ இஸ் டேக் 1 to 1.5 hours. அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அப் டு நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அதை பாருங்க. நான் இப்போ சொல்லும் போதே ஒன்றுக்கு அதோட ப்ராப்ளம்ஸ் சேர்த்து தான் உங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் கம்பைன் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் UGTRB PGTRB கொஸ்டின்ஸ், ஸோ உங்களோட யூஜி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரிசல்ட், அதாவது இப்போ டிஆர்பி எக்ஸாம் இப்போ டெட் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க சைட் பை சைட் இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணி கண்டிப்பாக UGTRB நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? PGTRB நிறைய பேர் வந்து ரொம்ப கிட்ட போயிட்டுலாம் வந்து நம்ம இதை அடிபட்டு இருப்போம். ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் திரும்ப கொஞ்சம் ஒரே பார்த்தா இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கெட் தி ஆன்சர். டெஃபினட்டாக நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஜாப்பும் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, தென் யூ வில் கெட் ரிசல்ட் ஆல்சோ. தேங்க்யூ டு ஆல்.